ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த ரமலான் மாதமும் இல்லத்தரசிகளும் என்ற ஒரு தலைப்பில் எதைத்தான் பேசப் போகிறார், இதில் என்ன உள்ளடக்கப்பட போகிறது என்று நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடும். உண்மையில் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? ரமலான் மாதத்தை சிறப்பிக்க வேண்டும். இந்த ரமலான் மாதத்தை நாம் சிறப்பிப்பதற்கு இல்லத்தரசிகளின் பங்களிப்பு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது எந்தெந்த வகையிலே இருக்க வேண்டும் என்பது நாம் இங்கு பேசப்படக்கூடிய ஒரு விடயம். இல்லத்தரசிகள் இந்த ரமலான் மாதத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதுவும் இந்த தலைப்பிலே சேர்க்கப்பட வேண்டும். சூரத்துல் பக்ராவினுடைய 185வது வசனத்தில் ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் அப்படி என்று விழித்து, இந்த ரமலான் மாதம் என்பதை விழித்து இந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அதுக்கு முந்தின வசனம் 183வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களே குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு இந்த ரமலான் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு விதியாக்கப்பட்டதை போன்று. நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பெண்கள் சைட்டில் சத்தத்தை கொஞ்சம் குறைக்கணுமாக இருந்தால் அடுத்த ஆக்களை சத்தம் போட நாம் என்று சொல்கிறதையும் விட்டுடுங்க. அப்போ சத்தம் தானாக குறைஞ்சிடும். ங்கிறது அடுத்த ஆக்களை கொஞ்சம் பேசாதேங்கிறது இதுதான் பெரிய சத்தமாகும். எல்லோரும் அமைதியாக இருந்து ஒரு ஆள் மட்டும் சத்தம் போட்டால் அவங்களுக்கே வெக்கம் வந்து பேசாமல் விட்டுருவாங்க. அதனால் யாருமே என்ன செய்ய வேணாம், பேசாத அப்படின்னு சொல்லாதீங்க, அதுதான் பெரிய சத்தம். சரி, சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிப்போம். இப்போ அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 183வது வசனத்தில் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டது நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவதற்காக அப்படி என்று சொல்கிறான். வருஷத்தில் ஒரு தடவை வரக்கூடியது இந்த ரமலான் மாதம். அதில் எவ்வளவு சிறப்புகள், எவ்வளவு பயான்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அது அவ்வளவு சிறப்புக்குரியது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரமலான் மாதம் வந்து விட்டாலே சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படும், நரகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு விடும், சுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிலிடப்படுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ ஷைத்தான்கள் விலங்கிலிடப்பட்டால் கொஞ்சம் என்ன செய்யுது, நம்மளுக்குள்ள ஷைத்தான் வந்து சில சோம்பரித்தனத்தை உண்டாக்கி அமல்களை விட்டு நம்மளை ஓரமாக்குறது குறையத்தான் போகுது. நம்மளை பார்க்குறோம். நம்ம மற்ற நாளையில் இல்லாத ஒரு உற்சாகம் இந்த ரமலான் மாதத்தில் சுபஹு தொழுகைக்கு பள்ளி நிரம்பி வழியுது. அப்போ சைத்தான் விலங்கிலிடப்பட்டு தான் இருக்கிறாங்கிறது நமக்கு நல்லா விளங்குது. அப்போ தானாகவே ஒரு உற்சாகம் பிறக்குது. இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் இன்னொரு விஷயமும் என்ன செய்யுது, நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஷைத்தான் விலங்கிலிடப்பட்ட ஷைத்தானுடைய கெடுதிகள் எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. விலங்கில் ஒரு மனுஷனை கையில் விலங்கில் போட்டுட்டா அவனுடைய அட்டகாசங்கள் கையை திறந்து விட்டுக்கிட்டு செய்கிறத விட கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஆனால் அட்டகாசம் இருக்கத்தான் செய்யும். விளங்கிட்டா? அப்போ இந்த ரமலான் மாதத்தில் இன்னொரு பக்கத்தில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும், ஊர் முழுக்க விழித்து இருக்கும். இளைஞர்களுடைய அட்டகாசங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். அவங்க ரோட்டில் சுற்றுறது, ஏன்னா எல்லா பள்ளிகளையும் 12 மணி வரை தொழுகை நடக்கும், கடைசி 10 விடிய விடிய தொழுகை நடக்கும். பேரண்ட்ஸ் வந்து அதை விட்டு கொடுத்துருவாங்க, ஸ்கூல் இல்லை, கிளாஸ் இல்லை. அப்போ ரோடுகளில் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும். வேகமாக பைக் ஓட்டுறது, சத்தம் போடுறது, கூவங்கிறது, தராவி தொழிட்டு போகிற பிள்ளைகளை கிண்டல் பண்ணுறது, அது ஒரு பக்கமாக நடந்துக்கிட்டு இருக்கும்.
இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபோனில் கூடுதலாக இருக்க பார்ப்பாங்க. இந்த விளையாட்டுக்கள் அப்படி இப்படி என்று மார்க்கத்தில் தடுத்த விளையாட்டுகளும் வந்துடும், அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளும் ரொம்ப ஓவராக வந்துடும், பொடுபோக்காக வந்துடும். தராவி தொழுகைக்கு நிரம்பி வழிஞ்சிட்டு லோகர் தொழுகைக்கு தூங்குறவங்கலாம் இருக்கிறாங்க. பரல விட்டு தூங்கிட்டு சுண்ணத்துக்கு ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த நோம்பில் கவனக்குறைவால் சில தவறுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது எல்லாத்துலேயும் முதல்ல நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது இல்லத்தரசிகளுடைய பங்களிப்பு. அதில் பெண்கள் இன்னொரு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. உண்மையிலே இந்த ரமலான் வந்துட்டுண்டா ஆண்களுக்கு ஒரு ஃப்ரீ, ஆஃபீஸ் இல்லை, ஸ்கூல் இல்லை, அவங்க ஏதாவது லீவ் எடுத்துருவாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்துடுவாங்க, நம்ம இந்த ரமலானில் ஃபுல்லாக அமல் செய்யணுன்ற ஒரு ஃப்ரீ. பெண்களுக்கு இருக்கிறத விட இன்னொரு மடங்கு வேலை கூட தான். சகருக்கு முன்னந்திக்கு தான் சமைக்கிறதா இருந்தாலும் 3 நேரம் சமைக்கிறத விட ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. தீவனங்கள் செய்யணும், இஃப்தாருக்கு செய்யணும், கஞ்சி காய்ச்சணும், ஸ்வீட் செய்யணும், உரப்பு செய்யணும், வீட்டில் வேறு விருந்தாளிகள் வந்துடுவாங்க, இஃப்தார் செய்யணும், சகர் செய்யணும், ஜாமத்தில் எழுமணும், இதுக்குள்ளே தராவி போகணும், அந்த ஆள் தூங்கிடுவார், இவங்க அடுப்படியில் நிற்கணும், ஏன்னா 3:30க்கு சாப்பாட்டுக்கு தயாராக்கணும், பகலுக்கெல்லாம் தூங்க முடியாது. சின்ன பிள்ளைங்க இருந்தால் அந்த பிள்ளைகளை கவனிக்க வேண்டியிருக்கும், கிளாஸுக்கு போகிற பிள்ளைகளை பார்க்க வேண்டியிருக்கும். ஐயையோ பார்க்கவே முடியாது. இந்த பெண்கள் உண்மையில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுக்குள்ளே வேறு நமக்கு ஒரு கவலை இருக்கும், ரெஸ்ட்டும் இல்லை, வேலை கூட, அமல்கள் வேறு செய்யணும், தராவிக்கும் போகணும், தொழுகை, குர்ஆன் ஓதுறது, திக்ரு, இதெல்லாம் வேறு செய்ய சொல்கிறாங்க. நாங்கள் எதை செய்கிறது, எதை விடுறது, எங்களுக்கு மட்டும் அமல் செய்யணும்ன்ற ஆசை இல்லையா, எங்களை ஃப்ரீடம் மட்டும் நாங்கள் அமல் செய்ய மாட்டோமா? இப்படியான கேள்விகள் எல்லாம் இந்த பெண்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த எல்லா விஷயங்களையும் சேர்த்துத்தான் இந்த தலைப்பில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். முதல்ல இந்த நோன்பு விதியாக்கப்பட்டது இறைச்சம் உள்ளவர்களாக ஆகலாம் என்பதற்காக என்று சொன்ன அல்லாஹ் 3வது அத்தியாயத்தினுடைய 134வது வசனத்தில் அந்த முத்தகீன்கள் யார் என்கிற பட்டியலை அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டு போகிறான். அந்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த ரமலான் நமக்கு தரக்கூடிய பயிற்சியாகத்தான் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் தஆலா 133வது வசனம் 3வது அத்தியாயம் அதில் சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன்ங்கறான். உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து முன்னேறுங்க. அதான் ரமலானில் நம்ம தான் செய்யணும், அல்லாஹ்வோட மன்னிப்பு நமக்கு கிடைக்கணும், சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும் என்று ரொம்ப விரைந்து முன்னேறோம். அதுக்கே சொன்ன மாதிரி அது இருக்குது, விரைந்து முன்னேறுங்க, ஓடுங்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து, வானம் பூமியை விட விசாலமான, அந்த அளவுக்கு விசாலமானது சொர்க்கம் சொல்லிட்டு உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது தெரியுமா? முத்தகீன்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த முத்தகீன்களாக ஆகிறது தான் ரமலானுடைய நோக்கம் என்று 2வது அத்தியாயம் 183வது வசனம் சொல்லி காட்டுது. முத்தகீன்கள லஅல்லக்கும் தத்தகூன், அந்த முத்தகீன்களாக தான் ரமலானுடைய நோக்கங்கிறது. இந்த வசனத்தில் 3வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்தில் அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து முன்னேறுங்க, சொர்க்கம் முத்தகீன்களுக்கு தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு 134வது வசனத்தில் முத்தகீன்கள் என்றால் யார் என்று கேட்குறான் அல்லாஹ். முத்தகீன்கள் என்றால் யார் தெரியுமா அப்படிங்கிற அம்புட்டு ரமலானில் நம்ம செய்யக்கூடிய அமல்களை தான் இங்கே முத்தகீன்கள்ங்கிற விஷயத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்யறான், ஒவ்வொன்றாக நமக்கு தந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ முத்தகீன்கள் சுஜூதிலேயே இருந்துக்கிட்டு, திக்ரிலேயே இருந்துக்கிட்டு, குர்ஆன்லேயே இருக்கிறது என்று மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. முத்தகீன்கள்ங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லித்தரம் பாருங்க. அந்த விஷயத்தை குர்ஆன் எவ்வளவுக்கு நமக்கு விளங்கப்படுத்துது, இதை ரமலான் எவ்வளவுக்கு நமக்கு பயிற்சி தருதுங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா இந்த ரமலானுடைய காலத்தில் இல்லத்தரசிகள் என்ன, இல்லத்த அரசர்களும் எப்படி இருக்கணுங்கிறத அழகாக நம்ம என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். இப்போ முதல் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராஇ வத்-தர்ரா வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ்ங்கறான். அந்த முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க சலிப்பாக இருக்கும் போதும் கஷ்டமாக இருக்கும் போதும் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, தர்மம் செய்வாங்க. இப்போ நம்ம ரமலானை பற்றி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஹதீஸ்களை கேட்குறோம். ரமலான் வந்து விட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டா அவர் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்போ வருவாங்க, ஒவ்வொரு நாளும் வருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தர்மம் செய்வாங்க. அது கஷ்டத்தில் ஸர்ராஇ வத்-தர்ரா, செழிப்பாக இருக்கும்போது நல்லா இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும்போதும் கொடுப்பாங்கங்கிறது. தஃப்ஸீருடைய வழக்கம் என்னென்னா, வளமையாக கொடுக்குறவருக்கு கஷ்டம் வந்துட்டால் குறைவாக கொடுக்கறதுக்கு வைக்கப்பட மாட்டார், யார் பழிப்பையும் அவர் பயப்பட மாட்டார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ தர்மம் செய்கிறதுங்கிறது ஒரு நல்ல பண்பு. அதை நம்ம பார்க்கலாம். இதில் இல்லத்தரசிகள் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் கவனிக்கணும். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றா, இப்போ தலைநோம்பு வருது, தலைநோம்புக்கு பொருள் கொண்டு போய் கொடுக்கணுங்கிற ஒரு தலையெழுத்தை நம்ம தலையில் வச்சுக்கிட்டோம். சம்பந்தக்காராக்கள்கிட்ட போகணும், மாமி மச்சிக்கிட்ட போகணும், மாமனாட்ட போகணும், மச்சின வீட்டுக்கு போகணும். அப்பாடா, இதுக்கே வேற நமக்கு பெருநாள் செலவு கொண்டு இருக்குது, தலைநோம்பு செலவு கொண்டு இருக்குது. இதுக்கு நம்ம அது ஒரு கடமையாக தலையில் அள்ளி கொட்டிக்கிட்டோம். தலைநோம்புக்கு பொருள் கொண்டு வரணும். குறிப்பாக ஈச்சம்பழம், ஏதாவது பிரின்சி கரைக்கிறது,
பால்மா, சீனி, சமைக்கிறதுக்கு கறி, இது ஒரு செட்டு நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம இந்த தலைநோம்பு வந்தால் இப்போவே கடையில் வியாபாரத்துக்கு ஈச்சம்பழம், ட்ரிங்க்ஸு கரைக்கிறது, பாலுதா, இதெல்லாம் பாலுதா பவுடர்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த ஃபலுதா பவுடர்லாம் எடுத்து விற்க தொடங்கிடுவாங்க. அப்போ இதே ஒரு பெரிய ஒரு செலவு. ஒரு ஃபேமிலிக்கு 5000 ரூபா கொடுக்க வேண்டிக்கும். 10 ஃபேமிலி இருந்தால் 50,000 ரூபா என்ன செய்யுது, நமக்கு தேவைப்படுது. அதை விட ஃபேமிலி கூட இருந்தால் லட்சக்கணக்கில் தேவைப்படுது. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய என்னென்றால், இது நமக்கு இறைவன் சுமக்கக்கூடிய ஒரு சுமை அல்ல. அப்படி எதிர்பார்க்கவும் கூடாது, நம்ம அப்படி நினைக்கவும் கூடாது. இதை கொண்டு போனால் தான் உறவு நீடிக்கும், இப்படி இருந்தால் தான் பேசின கல்யாணம் தொடர்ந்து நடக்க மாட்டா. அப்படி ஒரு கல்யாணம் தேவையில்லை. மார்க்கத்துக்கு முரணாக தலைநோம்பு வந்த பேசி வச்ச மாப்பிள்ள என்ன கொண்டு வந்தாங்க அவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்ட மனுஷன்னா அது என்ன இருக்காது. பெண்களுடைய சத்தம் கீழே கேட்குதுங்கிறாங்க. கொஞ்சம் பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிக்கோங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அப்போ இப்படி பொருளை கொண்டு போய் கொடுக்குறத கட்டாயமாக்கிக்கிட்டு இந்த இல்லாத ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு இறைவன் தடுத்த இன்னொரு விஷயத்தை கவனம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன, தலைநோம்பு வருது, சாமான் கொண்டு போய் ஆகணும், பேக்கு போகணும், ஈடு வச்சிருவாங்க. அல்லாட ரஹ்மத்தை எடுக்கிற இந்த மாசத்தை அல்லாட ஒரு லானத்தோட, அல்லாட சாபத்தோட, அல்லாஹ் ரசூலோட யுத்தம் செய்த இந்த வட்டியோட நம்ம தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. நகையை கொண்டு அடகு வச்சு, ஈடு வச்சு, காசு எடுத்து அந்த காசில் பொருள் கொண்டு போய் குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்கும்னு நம்ம நினைச்சா நம்ம செய்த தவறு. அப்போ அந்த எதிர்பார்ப்பு இருக்குது, செஞ்சுக்கிட்டு போங்க. அதில் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். எதை செஞ்சாலும் லாபத்தோடு செய்கிறது தானே. எந்த ஒரு பொருள், இந்த பொருளை வேண்டிவிட்டா நமக்கு 10,000 ரூபா லாபம் வருது, அதே காசுக்கு தான் வேண்டிவிட்டா 2 லட்ச ரூபா லாபம் வருதுன்றா எதை பார்ப்போம்? அதுதானே பார்ப்போம். ரமலானுக்கு முன்னே, தலைநோம்பு வாரத்துக்கு முன்னே, இன்னும் ஒரு நாளையில் ரமலான் வந்துடும், இப்போவே பொருள் போகணும்னு நீங்கள் தர்மம் செய்றீங்களே, இதே ரமலானில் செஞ்சால் பல மடங்கு நன்மை கிடைச்சிருமே. ரமலானில் செய்கிறதுக்கு பல மடங்கு நன்மை இருக்குது. அப்போ நோம்புக்குள்ளே செய்யுங்களேன். அப்போ இந்த தலைநோம்புக்கு பொருள் கொண்டு வரங்கிற ஸ்டைலை மாற்றணும். நம்ம அப்படி ஒன்று இல்லை, வழங்கிட்டா வச்சுக்கோங்க. தர்மம் செய்யணுங்கிறது இருக்குது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். முத்தகீன்களுடைய பண்பு தர்மம் செய்யறது. அது ரமலான் தொடங்கட்டும் செய்யுங்க, தேவைப்பட்ட இடத்துக்கு பார்த்து பார்த்து செய்யுங்க. ரமலான் தொடங்கட்டும், அந்த மாசத்துல தர்மம் செஞ்ச நன்மை வரட்டும், பார்த்து பார்த்து செய்யுங்க. ஃபேமிலியில செய்யுங்க, குடும்பத்தில் செய்யுங்க, பக்கத்து வீட்டு செய்யுங்க, தேவைப்பட்டதை செய்யுங்க. வீண் விரயத்தை தவிர்ந்து கொள்ளணும். வீண் விரயத்தை தவிர்ந்துக்கிட்டு நம்ம மனுஷனுக்கு தேவைப்பட்டதை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்முடைய நோக்கம் பிரபல்யமாகிறதோ, எல்லாரும் நம்மளை புகழ்றதோ இல்லை, நல்லா கொடுத்தன்றது இல்லை. அல்லாஹ் நன்மை தாரதான் நம்முடைய நோக்கம். நமக்கு மறுமையில் சேமிக்கப்படணும், அந்த அக்கௌண்ட்ல, அந்த பேங்க்ல நமக்கு கணக்கு கூடணும், அவ்வளோதான். அதைத்தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்போ தர்மம் செய்கிறது ரமலான்ல ஒரு விஷயம். அதில் நம்ம இல்லாத ஒரு சுமையை தொடங்குறது தலைநோம்புக்கு செய்யக்கூடிய இந்த விஷயம். அப்படின்ட்டு நம்ம ஒரு கடமையாக்க கூடாது. இந்த நோன்பு ஆரம்பமாகுது, பாவம் அவள் சகருக்கு கூட வழி இல்லாமல் இருப்பாள் என்றால் நோம்புக்கு முன்னே கொடுங்க. தேவையான இடம், அந்த தேவையானதை கொண்டே கொடுங்க. அரிசி, கறி, ஏதாவது உள்ளுணர்வு கொடுத்துடுங்க. நம்ம பொருளை வச்சு அவன் நோன்பு வைக்கப்படுறா அந்த நன்மை நமக்கு வந்துடும். ரமலானுக்கு முன்னே கொடுத்தாலும் நாம் கொடுத்ததை வச்சு தான் அவன் நோன்பு வைக்கிறா இல்லை. அப்போ அதில் நன்மை அப்படி என்ன செய்யுது, நமக்கும் பெறும். அப்படியான ஒரு தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்போ இதுக்காக வேண்டி பெண்கள் ரொம்ப கவனமாக அந்த குடும்பத்தை வழி நடத்தணும். பொதுவாக ஆண்கள் ரிஜாலு கவ்வாமுன்னு அல நிசாங்கிறான். ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறான். ஆண்கள் தான் நிர்வகிச்சுட்டு இருக்கிறாங்க போல தெரியுது. ஆனால் நிறைய ஆண்களை பெண்கள் நிர்வகிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. விளங்கிட்டா? அது பெரிய ஆள் தான், அவர் தான் அந்த ஊருக்கு தலைவராக இருக்கலாம். பொண்டாட்டி முடிவெடுத்து அவருக்கு மீற முடியாத ஒரு சூழ்நிலை, அவருக்கு மாற்றுக்கருத்து சொல்ல முடியாத. இல்லை இல்லை அப்படி வேணாம், அது இல்லை. இன்னைக்கு பொருளோட வாருங்க, 10 பார்சல் கொண்டு வாருங்க, பொருள் கொடுக்கணும், இல்லாட்டி முகம் நின்றுவோம், பேச மாட்டேங்கிறான். அந்த தொல்லை தாங்க இயலாமல் அந்த ஆள் அந்த வேலையை செய்ய பார்க்கணும். விளங்கிட்டா? அப்போ முதல்ல நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், மார்க்கத்தில் இருக்கிறது தான் செய்யணும், இல்லாத செய்யக்கூடாது. தலையில் சுமையை அள்ளி கொட்டாதீங்க, தேவையில்லாத கடன் படாதீங்க. முதல்ல இந்த ஈடு வைக்கிறது, அடகு வைக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன செய்யணும், வாழ்ந்துக்கிட்டு போகணும். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்ஸஹா, சூரத்துல் பக்கராவினுடைய கடைசி வசனத்திலே சொல்கிறான். ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் என்ன செய்யறதில்லை, அவங்களுக்கு நிர்பந்தம் கொடுக்கறதில்லை. இவ்வளோதான் நமக்கு முடியும். அப்போ நம்ம அதை செஞ்சுட்டு போவோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தர்மம் செய்வது என்பது முக்கியமான ஒரு பண்பு. அதை நம்ம என்ன செய்யணும், செய்யணும். அப்போ இல்லத்தரசிகள் இந்த நோன்பு தொடங்குறதுக்கு முன்னாடியே இல்லாத இந்த சுமையை நம்ம தலையில் தூக்கி சுமக்கவும் கூடாது.
அதுக்காக தேவையில்லாத கடன் படவும் கூடாது. அதுக்கு முன்னே நம்ம கொடுக்கறதுக்கு தேவையான இடம் இருந்தால் நம்ம கொடுத்துக்குவோம். இதுக்கெல்லாம் கோவிக்கிற மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட மார்க்கம் இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு இப்போ பேட்டைக்கு வரலன்ட்டு பேசாமல் இருக்கிறான்னா பேசாமல் இருக்கிறது தான் நல்லம். ஏண்டா அந்த நம்பிக்கையில் இருக்கிறால் நமக்கு தேவையில்லை. பிள்ளோட பேட்டைக்கு நாங்கள் சொல்லியும் வரலை, நீங்கள் உங்களோட நாங்கள் பேச மாட்டோம்ன்ற ஒரு ஆட்சின்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லணும். அவர் என்ன கோவிக்கிறது, நாமளே கோவிக்க. நீங்கள் பேட்டை கொண்டாடினதுனால நாங்கள் வரமாட்டோங்கணும். அப்போ இல்லாத ஒரு பிதத்தை செய்கிறதுனால, இல்லாத ஒரு காரியத்தை செய்கிறதுனால நாம தான் அவங்கள ஒதுக்கணும். இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிறாங்க. இதே மாதிரி இந்த ரமலான் வந்ததுனால சொல்கிறேன், சிலர் ஒரு வீட்டுக்கு போகிறண்டா கூட பேக் இல்லாமல் போக முடியாத ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வெறுங்கையோடு வந்தேன்னு பார்ப்பாங்களாம். நீங்கள் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? சும்மா போங்களேன். அதை பழக்கமாக்கிடக்கூடாது. நானாக்கு சுகம் இல்லை, அன்றைக்கு பார்த்து பொக்கெட்டில் காசு இல்லைண்டா இவர் போகாமல் நிற்பார். நான் என்ன நினைப்பார் தெரியுமா? தம்பி விரல என்ன அவன் அப்படித்தான். இப்போ உறவு விரிசல் அடையுது. உறவு கேள்விப்பட்டவனே காலில் போய் நில்லு, தலையை தடவி கொடு. நானா என்னாச்சு கேளு, அங்கேயே போய் நின்றுக்க. என்னாச்சு சொல்லு, துவா கேளு. அன்னரம் அவன்கிட்ட பணம் தேவையில்லை, அன்னரம் பாசம் மட்டும்தான் தேவை. பிறகு அப்புறமா அவன்கிட்ட வசதி வரும்போது நானாக கொடுக்கணும். அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் தர்மம் என்பது கல்யாணத்துக்கு, நோய் வந்ததுக்கு, வீடு பூந்ததுக்கு, கடை திறந்ததுக்கு, அவர் வெளிநாட்டுக்கு போறாருங்கிறதுக்கு, படிப்பை முடிச்சு வந்தாருங்கிறதுக்கு, எக்ஸாம் எழுதிட்டு பிள்ளைங்கிறதுக்கு, இப்படியெல்லாம் பார்சல் கட்டி பழக்கக்கூடாது. அது ஒரு ஒரு பிழையான ஒரு தத்துவத்தை எதிர்பார்க்கும். அது என்ன நடக்குன்னா கொடுத்த தர்மத்தை திருப்பி எதிர்பார்க்குற ஒரு சூழ்நிலை வரும். எங்களுக்கு பிள்ளை பிறந்ததுக்கு இன்னும் விரல் அவங்க, நாங்கள் அவங்களுக்கு பிள்ளை பிறந்ததுக்கு மோதிரம் போட்டோம், காத்துக்கிட்டு இருப்பாங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? கொடுத்த தர்மத்தை திருப்பி எதிர்பார்ப்பது வாந்தி எடுத்துட்டு திரும்ப அதையே சாப்பிட்ற நாக்கி சமங்கிறாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. அது நாய் சாப்பிட்றதே நஜிசு, அது நமக்கே பிடிக்காது. அது வாந்தி எடுத்துட்டு திரும்ப நிற்கிறேன். அதை போலதான் அந்த தர்மம் செஞ்சுட்டு எதிர்பார்க்குறேங்கிறாங்க. நாம கொடுத்து அவங்க தரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த பேக்கு கலாச்சாரத்தால் என்ன செய்யுது, வந்துடுது. அப்போ இப்படியான ஒரு கலாச்சாரத்தை இல்லாமல் நாம குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம், ஏகத்துவம் பேசுகிறோம், அல்லாஹ் ரசூல் கொண்டு வந்ததான் மார்க்கம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், அடித்து சொல்கிறோம். அப்போ சூரா அல் ஹஷ்ர் 7வது வசனம், வமா அத்தாக்கும் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை எடுங்க, தடுத்ததை விடுங்கன்னு நம்ம ஓதி படித்து அதை விளங்கப்படுத்திக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, அதுதான் செய்யணும். எதுக்கு நமக்கு வரட்டு கௌரவமும் குடும்ப ஊர் கலாச்சாரம் நமக்கு எதுக்கு? அப்போ அந்த பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும், மாற்றணும். இந்த விஷயத்தில் இல்லத்தரசிகள் ஆண்களிடத்தில் கவனமாக நடந்துக்கோங்க. நீங்கள் நிர்பந்தத்தை கொடுக்காதீங்க, ஆண்களுக்கு இப்படித்தான் செய்யணும் என்று நிர்பந்தத்தை கொடுக்காதீங்க. மார்க்கத்துக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கணும். இருந்துதான் நம்ம இந்த ஒவ்வொரு இபாதத்துக்களையும் நம்ம என்ன செய்யணும். அடுத்தது அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்றான். அந்த முத்தகீன்களுடைய பண்பை சொல்லும்போது அடுத்தது என்ன சொல்றான்னு சொன்னா, வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீனா அனின் நாஸ் அப்படிங்கிறான். கோபத்தை மெண்டு அடக்குவாங்க, அடுத்தவர்களை மன்னிக்க கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்கங்கிறான். கோபத்தை அடக்குவாங்க, அடுத்தவர்களை மன்னிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ நம்ம சொர்க்கவாதிகள் முத்தகீன்கள் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம என்ன எதிர்பார்த்திருப்போம்னா, குர்ஆன்ல அல்லாஹ் தொழுகையை பற்றி, ஹஜ்ஜை பற்றி, நோம்பை பற்றி, திக்ரை பற்றி, சுஜூதை பற்றி, தஹஜ்ஜத்தை பற்றி தான் சொல்ல போறான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அல்லாஹ் என்னத்தை சொல்றான் தெரியுமா? தர்மம் செய்கிறாங்க, தர்மம் செய்யுங்கன்றதை சொல்லிட்டு அடுத்ததா என்ன சொல்றான் தெரியுமா? நினைச்சு கூட நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை சொல்லலாம், கோபத்தை அடக்குறாங்க அப்படிங்கிறான். கோபத்தை அடக்கணும். அப்ப இந்த இடம் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு இடம், கோபத்தை அடக்கிறது. நிறைய பேர் எல்லாத்துலேயும் நல்லா இருப்பாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆக்கள். ஆனால் அவங்கள்ட்ட உள்ள வீக்னஸ் கோபப்படுறது. கோபம் பெறாமலே இருந்தால் அவர் வெகுளி, அவருக்கு என்ன செஞ்சாலும் கோபம் வரலைன்னா அவனுடைய ஹாஸ்பிட்டலில் காட்டணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்து கண்ணு சிவந்ததுன்னு ஹதீஸில் பார்க்குறோம். ஆனால் கோபத்தை அடக்கணும், கோபத்தை அடக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ கோபத்தை அடக்கிறது தான் ஒரு காலிமீனல் கைல், கோபமே படாதவர்கள் என்று சொர்க்கவாதிகள் அல்லாஹ் சொல்லலை. சொர்க்கவாதிகளை கோபப்படாதவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா இல்லை, கோபத்தை அடக்குவவர்கள் என்று சொல்லலாம். அப்போ கோபம் வெறும் அதை விழுங்கணும், அடக்கணும். அப்போ எப்படி கோபத்தை அடக்கிற அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அவள் காலிமீனல் கைல், காலிமீன் என்றால் அந்த சாப்பிட்றது, உள்ளிருந்து வருது அந்த சப்பு விழுங்கு திரும்ப அனுப்பிவிடு. அதான் கோபம் பெறும், கோபம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் பெறும், அதை திரும்ப அனுப்பும். அப்போ ரொம்ப ஒரு கவனமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கோபத்தை அடக்கிறது. பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் தான் இது. அப்போ கோபத்தை அடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். எப்படி கோபத்தை அடக்கிறது?
கோபத்தை அடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படி என்று நாங்கள் பார்த்துட்டோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த ஒரு விஷயம் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். 2 சஹாபாக்கள் சண்டை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த 2 பேருக்குள்ளே ஷைத்தான் வந்துட்டான், அந்த 2 பேர்லையும் ஷைத்தான் வந்துட்டான். எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை சொன்னா ஓடிடுவான். என்ன யா ரசூலுல்லாஹ், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்ங்கறாங்க. அதை கேட்டுக்க ஒரு சஹாபி போய் அங்கே சொல்றாருப்பா, ரசூல் அதை சொல்றாங்க, அதை சொன்னா அது பேய்த்திருமுங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அலி ஜுனூன், எனக்கு நம்ம பைத்தியமா அப்படிங்கிறாரு. அப்போ அவர் கோபம் வந்ததை ஒத்துக்கல. அப்போ முதல்ல கோபத்தை ஏற்றுக்கொள்ளணும், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். ஏன் கோபம் வந்தால் ஷைத்தானை விரட்டணும்? கோபம் வந்தால் ஏன் ஷைத்தானை விரட்டணும்? இப்போ நோன்பு வருது, நமக்குள்ள கோபத்தை அடக்கக்கூடிய பண்பு அங்கிருந்து பயிற்சியை எடுக்கணும். நம்ம உண்மையிலேயே நோன்பு வந்தால் என்ன ஹதீதுகளை நாங்கள் கேட்குறோம், ஒரு நோம்பாளியாக இருந்தால் அடுத்தவனை ஏசக்கூடாது, ஊத்த வார்த்தை பேசக்கூடாது, இன்னொருத்தன் உன்னை அடித்தா திட்டினா இன்னி சாய்வு நான் நோன்புன்னு சொல்லு. அப்போ ஒரு நோன்பாளி கோபத்தை அடக்கணுங்கிற பயிற்சியை ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. இப்போ நோம்பாளிக்கு உண்மையிலேயே நம்ம நோம்பாளி நம்ம பேசக்கூடாது, வேணாம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு உணர்வு வருதில்லை, அதான் நான் நோன்பை அடக்கிறது. அப்போ அந்த கோபத்தை அடக்கிறது, அந்த கோபத்தை அடக்கக்கூடிய ஒரு பண்பு முத்தகீன்களுடைய பண்பு. அதை பயிற்றுவிக்குது நோன்பு. நம்மளை அறியாமலே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. வேணாம் நான் நோன்பு என்று சொல்றோம். நம்ம அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவோமா இல்லையா? அதை ரசூலுல்லாஹே சொன்னாங்க, நான் நோம்பாளின்னு சொல்லிடுங்க, விலகிடுங்கிறாங்க. அப்போ நோன்பு அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். ஏன் ஷைத்தானை விரட்டுறோம்? கோபம் வரும்போது ஷைத்தானுக்கு எந்த வகையில் நம்ம கட்டுப்பட்டோம் அதை யோசிக்கணும். கோபம் வரும்போது ஷைத்தானை விரட்டணும் என்றால் எந்த வகையில் ஷைத்தானுக்கு நம்ம கட்டுப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, கலாக்கதிரை நம்ம மறந்துட்டோம். அதான் கோபம் வரதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இப்போ ஈமான் கொள்ற 6 அம்சத்தில் அல்லாஹ் கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூமார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு 6 நம்ம ஈமான் கொண்டு தான் ஆகணும். அப்போ கோபத்தை அடக்கிறதுக்கு நம்ம விதியை நம்பணும். கோபம் ஏன் வருது என்றால், நடந்த ஒரு சம்பவத்தை எப்போ நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமோ அப்போ கோபம் வராது, எப்போ முடியாதோ அப்போ கோபம் வரும். இப்போ ரோட்டில் போகும்போது பக்கத்தில் போகிற ஆட்டோக்காரன் தண்ணி அடிச்சுட்டு போனால் அதை ஏற்றுக்க முடியலை, மட்டும் நாசமாக போனோன்னுருவோம், கண்ணை பிடவையில் வச்சு விட்டுற இடம்போம், பரல போகிறான்னு சொல்லுவான். சில விரட்டிட்டு போய் அவனை பிடி என்னடா அப்படின்வான். பெண்கள்லாம் நின்ற இடத்துல நின்று திட்டுவாங்க, போகிறான் பாரு பரல போகிறான்வாங்க. அவங்களால அந்த தண்ணி பட்டத்தை அடக்க முடியல, பச்சை தண்ணி தான். ஆனால் ஒரு சின்ன குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கிறோம், அது மடியில் யூரின் போயிடுச்சு, அதுக்கு என்ன செய்யுது, சின்ன பிள்ளை தானே, யூரின் போனது நார்மல் ஆகுது, மழை தண்ணி பட்டதே வரியாகுது. அப்போ இதை மனசு ஏற்றுக்கொள்ளுது, அதை ஏற்றுக்கொள்ளல, அவ்வளோதான் வித்தியாசம். நம்மளே போய் சொன்னோம், ஐயோ பிள்ளைய கொஞ்சம் நேரம் தந்துட்டான், இப்படி செஞ்சுட்டானே, ஐயோ அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, அதில் என்ன இருக்கு, சின்ன பிள்ளை தானேங்கிறோம். இந்த மனசு நடந்ததை ஏற்றுக்கிட்டா, இவர் இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டா கோபத்தை நம்மளால அடக்க முடியுது. அப்போ ஒரு காலமீனல் ரயில், ஏன் இவன் இப்படி செய்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது கோபத்தை நம்மளால் அடக்க முடியாது. வீடு 2 ஆகும், கிளாஸ் தூளாகும், விளங்கிட்டா? அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும், ஷைத்தானை விரட்டுறோம். ஷைத்தானை விரட்டும் போது நம்ம நினைக்கணும், நம்ம கலாக்கதிரை நம்பணும். ஏன் கலாக்கதிரை நம்பணும்? எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தானே. வமா தஸ்குது மின் பரக்கத்தின் இல்லா யஅலமுஹா. சூரத்துல நாம் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றானே, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்ட அறிவில் இல்லாமல் கீழே விழாதுண்டே, அந்த ஏற்பாடு. சூரா அல் ஹதீத் 22வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றானே, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களை இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் இல்லா ஃபி கிதாபி மின் கப்லி அன் நப்ரா, இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுதிட்டோம்ங்கறான். அல்லாஹ்ட எழுத்து, அல்லாஹ்ட நாட்டம், அல்லாஹ்ட எழுத்து, அல்லாஹ்ட நாட்டம். அப்ப ஈமான் கொள்ற 6 விஷயத்துல ஒன்று கல்லாக்கத்து. அல்லாஹ்ட எழுத்து கோபத்தை இப்போ கண்ட்ரோல் பண்றது லேஸ். இப்போ ஷைத்தானை லேசா விரட்டான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நான் கல்லாக்கதிரை ஈமான் கொள்கிறேன், ஷைத்தானை விரட்டுறேன், அல்லாஹ்ட ஏற்பாடு, இவர் இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படி என்று எடுக்கும்போது நமக்கு ஒரு நிதானம் வருது. நிதானம் என்பது ஒரு காலமீனல் கைல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதிரியை வெட்டி வீழ்த்துவன் அல்ல வீரன், தனக்குள் இருந்து வரும் கோபத்தை வெட்டி வீழ்த்துவன் தான் வீரன். வெளியிலிருந்து வரவனோட என்ன சண்டை பிடிக்கும், வீட்டுக்குள்ளேயே சண்டை பிடிச்சுப்பாரு. வெளியில வரவன் அடிக்கிறத விட உள்ளுக்குள்ளேயே இருந்து வரவன் அடிச்சுப்பாரு. அப்போ அவ்வளவு ஒரு அழகான வார்த்தையை நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சூரத்துல் லுக்மான் 14வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா பொறுமையை பற்றி சொல்லிட்டு இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர்ங்கறான். அந்த பொறுமை என்பது ஒரு வீரச் செயல்ங்கிறான், பொறுமை ஒரு வீரச் செயல்ங்கிறான். அப்போ பொறுமையாக இருக்கிறதுக்கு கலாக்கதிரை நம்பணும். பொறுமையாக இருக்கணுமா இருந்தால் கலாக்கதிரை நம்பணும்.
கலா கதர் நம்பினா நடந்ததை ஏற்றுக்கொள்வோம். நடந்ததை ஏற்றுக்கொண்டால் சமாதானமாயிருவோம். சமாதானமானால் கோபத்தை மிண்டு விழுங்கிடுவோம். இப்ப நம்ம ரிலாக்ஸ். அப்ப இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கு. பிள்ளைகள் விஷயத்துல, கணவன் மனைவி விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, வெளி விவகாரங்கள்ல நமக்குள்ள சில கோபங்கள் வரும். அதாவது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அது கடுமையாக இருக்கும். உடனே என்ன நினைக்கணும், இப்படித்தான் அல்லாஹ் எழுதியிருக்கிறான் போல, இவர் இப்படித்தான், இது இப்படித்தான். ஒவ்வொரு பெண்களுக்கும் தெரியும் நம்ம புருஷன் இப்படித்தான், இந்த ஆள் இப்படித்தான் சட்டம் போடுவார், நம்ம பிள்ளை இப்படித்தான், இந்த வயசு இதுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம நிதானமாகும். நிதானமானதான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த பிள்ளைகளை கூட நம்ம சமாளிக்க முடியும். இப்ப நமக்கு கோபம் வந்தா, பிள்ளை ஒரு பிரச்சனை படுத்துது, தப்பான ஒரு விஷயத்த மகன் செஞ்சுட்டான், மகள் செஞ்சுட்டா, உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல, கோபப்பட்டுட்டீங்க. கோபப்பட்டா நிதானமா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, கையாள முடியாது. நம்ம என்ன செய்வோம், கோபப்பட்டா நம்ம அதை விட சத்தம் கூட போடுவோம், ஓங்கி பலாரன்னு ஒரு அறைவோம், சில வார்த்தைகளை கொட்டுவோம், திட்டுவோம், இதெல்லாத்தையும் நம்ம செஞ்சிருவோம். அப்ப ரசூலுல்லாஹ் சாபம் விடாதீங்க, எதையுமே நீங்க திட்டாதீங்க. நீங்க திட்டு வானம் நோக்கி போகும் வழி இருக்காது, பூமி நோக்கி திரும்பும் வழி இருக்காது, வலது இடது போகும் வழி இருக்காது. யாரை சபித்தீர்களோ அதுக்கிட்ட போகும். அதுக்கு அது தகுதி இல்லாமல் இருந்தால் சபித்த உங்களை வந்து சேரும். அபூதாவுதுல வரக்கூடிய. அப்ப நம்மள்கிட்டயே சுத்திக்கு வந்துருமே. அப்ப திட்டக்கூடாது, எதையுமே திட்டாதீங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நமக்கு கோபம் பெருமை எப்படி தெரியுமா, காய்கறி கொஞ்சம் பழுதா இருந்தா அரவா போன வேண்டிக்கான் போகும், அரிசிக்குள்ள கொஞ்சம் குருட்டுக்கள் அரிசி கிடந்தா நாசமா போன அரிசின்றுவோம், கத்தி மொட்டையா இருந்தாலும் அரவா போன கத்தின்றுவோம். எதையெல்லாம் நம்ம திட்டுறோம். சமயக்கட்டில் தனியா இருந்துகிட்டு கழிச்சுட்டு இருப்பாங்க, கத்தியை திட்டுவாங்க, கரண்டியை திட்டுவாங்க, கரண்டை திட்டுவாங்க, தண்ணியை திட்டுவாங்க, கோப்பையை திட்டுவாங்க. அரவா போன அந்த கோப்பை எங்க போச்சு, பண்டி கோப்பையை விட தன்னை வைச்சல், நாசமா போன கோப்பை, சனியும் பிடிச்சது. அப்ப நம்ம அந்த கோபத்தில் தனியா பேசுறோம். தனியா பேசுறது மென்டல் தானே. மென்டல்ங்கிற ஒரு நிலைக்கு கோபக்காரனை கொண்டாந்து சேர்க்குதா இல்லையா? இவ்வளவு பேர் சனத்துக்குள்ளே சட்டையை கலட்டுவேன் நான், இவ்வளவு பேர் இருக்கும்போது சாரத்தை வைத்துவேன் நான். அதை ஒன்றும் குடிகாரம் செய்யணும், இல்லை பைத்தியாரம் செய்யணும். இந்த ரெண்டு பேரும் செய்யாத கோபக்காரனும் செய்யணும். அப்போ கோபக்காரன் சபையிலேயே சட்டையை கிழிப்பான், மரியாதைக்குரியவர்கள்ட்டையே தூசணமா பேசுவான், நடு ரோட்லயே சாரத்தை ஒசட்டி பிடிப்பான், அப்ப தனியா புலம்புவான். அப்ப இது மனநோய்க்குரிய விஷயமா இல்லையா? இதை அடக்குது இஸ்லாம் இல்லையா? இதை பயிற்றுவிக்குது நோன்பு இல்லையா? இது வாழ்க்கையின் நெறியா இல்லையா? சொர்க்கவாதிகளுடைய அடையாளமா இல்லையா? சொர்க்கவாதிகளுடைய அடையாளம் தானே. அதான் சூரா ஆல இம்ரானினுடைய 134வது வசனம் சொல்லுதே, கோபத்தை அடக்கணும். கோபத்தை அடக்கிறதுக்கு கலாக்கதரை புரிஞ்சுக்கணும். கலாக்கதரை புரிஞ்சுக்கிட்டா இவர் இப்படித்தான் வந்துடும், இவர் இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு வந்து. இது போக கோபத்தை அடக்கிறதுக்கு இன்னொரு முறையை அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவுல 153வது வசனத்துல சொல்லி காட்டுறோம். 4வது அத்தியாயம் 153வது வசனம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட யூதர்கள் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, உங்களை நாங்க அல்லாஹ்வின் தூதர் என்று நம்பணுமா இருந்தா எங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படியே சுர்ரன்னு மேலே போங்க, போய் வரும்போது குர்ஆனை கையில கொண்டாந்து காட்டுங்க, நம்ம வேண்டாம். இதை செய்யறதுக்கு அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. சந்திரனை பிளந்து காட்டினவன் அல்லாஹ், மேராஜ் கூட்டிக்கு போனவன் அல்லாஹ். அதுக்கு முன்னாலே இருந்த தூதர் நபிமார்களுக்கு நூல் வடிவத்தில் தான் கொடுக்கப்பட்டது சொருவுகள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி செய்யறது அல்லாஹ்வுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன அழுத்தத்துக்குள்ளானார், கோபப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அல்லாஹ் 4வது அத்தியாயம் 153வது வசனத்தை இறக்குறான். நபியே, உம்மிடம் மேலிருந்து குர்ஆனை கொண்டு வந்து காட்டத்தான் சொன்னாங்க. ஃபக்கத் ஸஅல மூஸா அக்பர மின் ذلك, மூஸா நபி கிட்ட இதை விட பெருசா கேட்டானுங்க. ஃபகாலு அரினல்லாஹ ஜஹரத்தன், மூஸா நபி கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கொண்டு வந்து காட்டு நம்புறோம்டாங்க. இவருடைய விஷயம் இப்ப சின்னதா போச்சு. உன்னோட குர்ஆன் தான் கொண்டு வந்து காட்ட சொன்னது, அவர்கிட்ட அல்லாஹ்வையே கொண்டு வந்து காட்ட சொல்லியிருக்கான். அப்படின்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ்வுடைய கோபம் தெரிஞ்சு வச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய மனக்கவலை தீர்ந்து வச்சு, அப்ப நம்ம பரவாயில்ல என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கனிமத்து பொருட்களை பங்கு வைக்கும்போது ஒருத்தன் வாங்கிட்டு போனவன் முனாஃபிக்கு இடையில வந்து சொல்லிட்டு போனா, ஆள் பார்த்து அவர் வசதிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னுட்டான். இதை கேட்டுக்கிற இந்த நபி தோழா அவன் சட்டையை எப்படி சொன்னான், இதை நான் நபிக்கிட்ட சொல்லுவேன்ட்டு வந்துட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இப்போ வேண்டிட்டு போறோம், இப்படி சொல்லிட்டு போறாண்டு. நபி அவர்களுடைய முகம் சிவந்தது, ரொம்ப கோவப்பட்டாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபி தோழா சொல்றாரு, நான் சொல்லாம இருந்துச்சே, நான் சொன்னதை அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு, முகமெல்லாம் சிவந்து போகுதே அப்படின்றாரு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோபத்தை எப்படி அடக்கினாங்க என்றால் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு அலா மூஸா,
மூசா நபிக்கு அல்லாஹ் அருள் செய்வானா, அது ஊதிய எக்ஸாமின் ஹாதான்டா. மூசா நபி இதை விட சோதிக்கப்பட்டாங்க, அவருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாங்கிறாங்க. அப்ப நமக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நாம தீரணுமாக இருந்தால் நம்மளை விடவும் பிரச்சனை இருக்கிறத கொஞ்சம் நினைச்சாலே நம்மளோட பிரச்சனை இல்லாம போயிடும். காசாவை நினைச்சா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளங்கிட்டா? காசா மக்களை நிலையை நினைச்சா நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாண்டு வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ செருப்பு நல்ல டிசைன் நம்பிடலையே அந்த கவலைப்படுறவனுக்கு காலே இல்லாதவனை கண்டா என்ன சொல்லுவான்? அப்போட செருப்பே இல்லாட்டி கூட பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் கால் இருக்கு எனக்குன்றான். அப்போ நம்மளை விடவும் கஷ்டத்தில் இருக்கிறால பார்க்கும்போது கோபம் பெறும். அப்போ நம்ம எப்பவுமே ஆண்களோ பெண்களோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கவலையை போக்குறதுக்கு, வேதனையை போக்குறதுக்கு, கோபத்தை போக்குறதுக்கு ஒன்று கலாக்கதரை நம்பணும். இவர் இப்படி தாண்டு நினைக்கணும், நம்மளை விடவும் கஷ்டத்தில் இருக்கிறாங்கிறத கருதணும். இப்போ நோன்பு வந்தாலே சண்டை வரும், இவர் கொண்டு வருவார். இதை மனுஷன் சகர்கிட்டிப்பானா? உங்களுக்கு கறி பார்த்து வேண்ட தெரியாதா? வீட்டுக்குள்ளே பிரச்சனை, நோம்புன்னு பார்க்காம சண்டை மோத்த தூக்குறது, ஆக்கி கொட்டிருக்கேன் அவிச்சு கொட்டிருக்கேன் திண்டுட்டு சகர் செய்யுங்க அப்படி. அப்போ அந்த நேரத்தை அவர் வசதி என்ன? இதுக்கும் வழி இல்லாமல் வெறும் கஞ்ச குடிக்கிற ஆக்களும் இருக்கிறாங்களே, இது வாட்சி நமக்கு கிடைக்குது அப்படி என்று நினைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லையா? மனசு சங்கமித்தால், மனசை ஏற்றுக்கொண்டால், மனசு வணிந்து போனால் வாழ்க்கை இன்பமாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரி சரி என்று சொன்னால் சரி. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஆளுக்கிட்ட பேசும்போது கோபமாக பேசினா அவரே ஏற்றுக்க மாட்டார். அதையே பணிந்து பேசினால் அவரும் ஏற்றுக்குவார், நாமளும் கூலாகிடுவோம். விளங்கிட்டா? அப்போ எப்பவுமே அந்த பேச்சில் கூட ஒரு மென்மையை கொண்டு வரணும். அப்போ ரசூலுல்லாஹ் நோன்புக்கு சொன்ன விளக்கம் என்ன? ஊத்த பேச்சு பேசாதீங்க, கோபப்படாதீங்க, சண்டைக்கு வந்தாலே நான் நோன்பாளின்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாசிட்டிவாக சிந்திக்க சொல்கிறாங்க. அப்போ பாசிட்டிவாக சிந்திக்கிறேன்டா என்ன? கட்டளை இராமல் கருத்து சொல்ல பழகணும். தண்ணி கொண்டு வா என்று சொல்றதை விட தண்ணி தரலாமா அப்படி என்று கருத்தை சஜஷனாக கொடுக்கறது ஒரு ஆளுக்கு ஏற்றுக்கொள்ள வாசியாக இருக்கும். அந்த கதவை பூட்டு அப்படிங்கிறத விட அந்த கதவை பூட்டலாமா அப்படின்னு ஓகே நோ ப்ராப்ளம் ஒன்று பூட்டிடுவார். அது ஏற்றுக்கொள்ள லேஸ், பணிந்து போக லேஸ், செயற்பட லேஸ். விளங்கிட்டா? அப்போ எப்போவுமே உரையாடல் நம்மகிட்ட எப்படி இருக்கணும்னா, அவர் கொண்டு வந்தது, அவர் வாங்கிட்டு வந்தது, இதை சகருக்கு மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்னு சண்டை செய்கிறதால திரும்பி அதை கடையில் கொண்டே கொடுக்கவும் மாட்டார். அதை அப்படி சண்டை செஞ்சா இதுதான் வேண்டுமே, திண்டா திணிலாட்டி படுன்றுவான் அவன், அப்படி சொல்லிடுவான். சண்டை வரத்தான் போகுது. அப்போ பெண்கள் என்ன செய்யணும்? நல்லோம் இன்றைக்கு இதை சமைக்கிறேன் நல்லா இருக்கும், ஆனால் இப்படி செஞ்சா இப்படி ஒரு கறி வேண்டுனா இன்னும் சகருக்கு நல்லா சாப்பிடலாம், நாளைக்கு அப்படி பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை, கனவு மணி நல்லா தான் இருக்க போறீங்க. எப்பவுமே அந்த முடிவு சரியா வந்தா ஓகே தானே, எதுக்கு வம்பு? வாங்கினதை நீ என்ன சண்டை பிடிச்சாலும் அதுதான் பொருள், அதைத்தான் ஆக்கணும், வேற வழியில் ரிட்டர்ன் போகாது, நல்லா தெரியும். வம்பு நமக்கு எதுக்கு? அப்போ நல்லோம் இதை இன்னைக்கு ஆக்கிடுவோம். பிள்ளைகள் நம்மளோட மகனை தெரியும் தானே, அவன் இது இருந்தால் நல்லா சாப்பிட மாட்டான், இதை விட கருவாடு இருந்தால் நல்லா திம்பான், ஒரு வறுவல் இருந்தால் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவான், நாளைக்கு அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி சஜஷன் கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டோம்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்போ இது யார் கையில் இருக்குன்னா இல்லத்தரசி கையில் தான் இருக்குது. வாங்கிட்டா? என்னதான் ஒரு வீட்டில் பொறுப்புகளும் கடமைகளை நிறைவேற்றுவதும் ஆணாக இருந்தாலும் அதை சமாளிக்கிறது ஒரு பெண் தான். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா குகையில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு பதறிக்கிட்டு பயந்துக்கிட்டு ஜம்முலுனி என்ன போத்துங்கன்னு பயந்துக்கிட்டு வரும்போது நல்லா யோசிச்சு பாருங்க, அவரை விட வயசுக்கு மூத்த ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்கள எப்படி சமாளிச்சாங்க? ஒரு பெண் இல்லத்தரசு எப்படி சமாளிச்சாங்க? நம்ம எப்படி பார்ப்போம்? உனக்கு தேவையா? வீட்டில் போல இடம் இருக்கோ அந்த குகைக்குள்ள போய் ஒன்னாரு இருக்க சொன்னார், என்னத்தை பேய கண்டையோ பிசாச கண்டையோ, உனக்கு தேவைதான் இது, போத்த சொல்றான் போத்து, இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இல்லத்தரசு எப்படி கையாண்டாங்க? போத்தினாங்க, ஒன்றும் ஆகாதுன்றாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது,
நீங்க நல்லதையே நினைக்கிறவங்க, நல்லதையே செய்யறவங்க, விருந்தோம்பல் செய்யறவங்க, அநாதைகளை ஆதரிக்கிறவங்க, விதவைகளுக்கு துணை நிற்கிறவங்க, இயலாதவர்களுக்கு கை கொடுக்கிறவங்க, நீங்க இவ்வளவு செய்யறீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லதான் நடந்திருக்கும், ஒன்றும் பயப்படாதீங்க. அமைதி ஆயிட்டாங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் இல்லத்தரசி. அப்போ ஒரு இல்லத்தரசி தன்ற கொண்ட்ரோல்ல தான் அதை ஈரப்பேனாக்கி பெருமாளாக்கி சொல்லுவாங்க தமிழ்ல. அப்படியே பயங்கரமா ஊதி பெருக்க வச்சு ஊட்டையே ரெண்டு ஆக்குறதும் அவங்க தான். ஒரே வார்த்தை சொல்லி பெரிய பூகம்பத்தையே சிம்பிள் ஆக்குறதும் அவங்க தான். ஒரே வார்த்தை, ஒன்றும் இல்லை போங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. மனுஷனுக்கு சுனாமி வரலையா? மனுஷன் நடுத்தருக்கு வரலையா? மண் சரிஞ்சு விழலையா? எல்லாம் ஒன்றும் இல்லை போங்க அப்படின்னு சொன்னா அமைதியா இருந்துட்டு போறான். நாமளே ஆம்பளையா நான் இருந்தாவன்னா வெட்டிட்டு ஜெயிலு போய்ப்பன்னு சொன்னா நல்லா இருந்தவன் கத்தியை தூக்கிடுவான். அப்ப அந்த இல்லத்தரசுகள் என்ன செய்யணும்னு சொன்னா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு மாதிரி பேசணும், சஜஸ்ட் பண்ணணும், கமெண்ட் பண்ணக்கூடாது, கட்டளையிடக்கூடாது. கொண்டு வாங்கிறத விட கொண்டு வரலாமாங்கிறது தான் சிறப்பு. அப்ப அந்த வீட்டுக்கு ரொம்ப கவனிக்கிறது அவங்க தான். ஒரு பெரிய பிரச்சனையை தூசியா மாத்துறதும் அவங்க தான். அப்ப அதை சமாளிக்க தெரிஞ்சுக்கணும், அவரை மாற்றி அமைக்கவும் தெரிஞ்சுக்கணும், அவரை வச்சு வேலை வாங்கவும் தெரியும் பெண்களுக்கு. அது சிம்பிளா செய்யலாம். காட்டு விலங்கு புலி சிங்கத்தை எடுத்து மெல்ல மெல்ல பயிற்சி கொடுத்து அதை வச்சு சர்க்கஸ் காட்டுது எத்தனையோ பெண்கள். புலியையும் சிங்கத்தையும் வளைச்சி ஒரு கம்பு துண்டை வச்சுக்கிட்டு சர்க்கஸ் காட்டலாம்டா. புருஷனையும் மாப்பிள்ளையும் வளைச்சி போட்டு குடும்பத்தை சந்தோஷமா ஓட்டிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரமாகும் பெண்களுக்கு? அந்த சாதுரியம், அந்த சாமர்த்தியம் பெண்களுக்கு உண்டு. அல்லாஹ் அந்த திறமையை கொடுத்திருக்கிறான். நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வளமையா என்ன செய்வோம்? நம்ம வளமையா பேச்சு வாக்கில் என்ன செய்வோம்? ஒரு விஷயத்தை செய்வோம். என்ன சொல்லுவோம் தெரியுமா? தலைவணை மந்திரம்ன்றோம். தலையணை மந்திரம்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறது தெரியுமா? பெண்கள் எவ்வளவு மிரண்டுகிட்டு இருக்கிற ஒரு ஆணையும் யாருக்கும் தெரியாம சமாளிச்சு அடைக்கிடுவாங்க. அவர் பெரிய வெட்டுவேன், துண்டாக்குவேன், அடிப்பேன், அப்படியே அப்படியே பத்த வைப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறார். எல்லாரும் எப்படிடா இந்த ஆளை பிடிக்கிறேன்னு கிட்ட இருப்பாங்க. தலைவாணி மந்திரம் மனைவிக்கு தெரியும். அவங்க தனியா உட்கார்ந்து பேச வேண்டிய இடத்துல பேசி அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடுவான். அது தலைவாணி மந்திரம். அந்த சாமர்த்தியம் இருக்குது பெண்களுக்கு. அதை மெல்ல அவங்க காய் நகர்த்தி கொண்டு வரக்கூடிய பண்பு அவங்கள்ட்ட இருக்குது. அதனாலதான் இல்லத்தரசிகள் ரமலானும் இந்த ரமலான்ல இன்னும் நமக்குள்ள மாற்றம் கொண்டு வரணும். அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கத்துக்கொள்ளணும். அடுத்தது இதோட சேர்த்து கோபத்தை அடக்குதல்ங்கிறதோடைய சேர்த்து அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்ல என்ன தெரியுமா? ஆஃபீனா அனின் நாஸ்ங்கிறான். கோபத்தை அடக்கிறதோட சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் தெரியுமா? அடுத்தவனை மன்னிக்கிறதான். நீங்க என்னதான் கோபத்தை அடக்கிட்டு மன்னிக்காம விட்டா திரும்ப காணும்போது குத்தம் போலதான் இருக்கும். மூஞ்சிக்கு முன்னால நிக்காத பெய்த்துரு எனக்கு ஒரு மாதிரி வருதுன்றுவான். ஏன்னா இன்னும் மன்னிக்கல. மன்னிக்கணும். நாம மன்னிச்சா அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு ஒரு விபச்சாரிக்கு சொர்க்கம், ஒரு விபச்சாரம் செய்தவருக்கு சொர்க்கம் கொடுத்தானா இல்லையா அல்லாஹ்? ஹதீஸ்ல நம்ம எல்லாரும் பார்த்த ஹதீஸ் தான். ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்த ஒரு விபச்சாரம் செய்தவருக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்தாங்கிறோம். இதுல நாம ஜீவகாருண்யத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஏன் அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கணும்? ஒரு நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்கு ஏன் அல்லாஹ் சொர்க்கம் கொடுக்கணும்? அல்லாஹ் ரோஷக்காரன். நாயில நீ இறக்கம் காட்டும் போது ஒண்ணுல நான் இறக்கம் காட்ட மாட்டேனா? ஓ சொர்க்கத்துக்குங்கிறான். நாம மன்னிக்காட்டி அல்லாஹ் எப்படி நம்மள மன்னிக்க போறான்? நீ ஏன் உனக்கு அநியாயம் செஞ்சு எவ்வளவு பேரை மன்னிச்சிருக்கிற, உன்னை மன்னிச்சுட்டு போட்டுருவான் அல்லாஹ். அப்போ ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிக்கணும். மன்னிக்கணும். நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் பாதி பிஸ்ஸலாம் பரீ மினல் கிப்ர். யாரு சலாத்தை கொண்டு தொடங்குறாரோ அவர் பெருமையை விட்டு நிரபராதிங்கிறாங்க. சலாத்தை கொண்டு தொடங்குறேன்டா என்ன? ரெண்டு பேரும் சண்டை, தாத்தாவும் தங்கச்சியும் சண்டை, நானும் தம்பியும் சண்டை, அவரில் தான் பிள்ளை. சலாம் சொன்னா பேசுவோம், பார்ப்போம். அவரும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருப்பார். நான் மூத்தவன், அவன் இளையவன், அவன் வந்தா நான் போவேன்றான். ரெண்டு பேருமே இப்படி இருந்தா வருஷ நாள் ஓடிடும். கடைசியில மையத்து கூட விழுந்துடும். நேற்று வரைக்கும் வருத்தமா இருக்கும் போது போகாம இப்ப போனா அந்த மனுஷி எந்த கத்துவான்னு போகாமலே விட்டுருவான். கடைசியில குடும்பமே ரெண்டாயிரும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? சலாம் சொல்லி தொடங்கு, நீ பெருமையற்றவன்ன்றாங்க. இப்ப அவர்லயே இருக்கட்டும். உனக்கு அண்ணன் தானே, உனக்கு நானா தானே, உனக்கு நானா தானே, உனக்கு தாத்தா தானே, உனக்கு தாய் தானே, உனக்கு தகப்பன் தானே, சலாம் சொல்லு. என்ன ஆயிட போகுது? என்ன குறைஞ்சிட போகுது? யார்கிட்டயும் சொல்லி சொல்றோம். நம்ம யாருன்னு தெரியாது இடிச்சுட்டு சொல்லின்றோம். நம்ம இங்கன்றான். யாருன்றே தெரியாம சொல்லி சொல்றோம்.
பக்கத்தில் போகக்குள்ள சொறி சொல்லுவோம். ஒரு சபையில் தும்மிட்டு பக்கத்தில் சொறி அப்படின்னு தும்மினதுக்கு அவர்கிட்ட சொறி சொல்கிறோம். அப்போ பொண்டாட்டிய சொறி சொன்னா என்ன, தம்பிக்கிட்ட சொறி சொன்னா என்ன, நானாக்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும் நானா. நோன்பு வருது, உறவுகளை புகைச்சிக்காதீங்க, வாய்ப்பு இதுதான், நோன்புக்காக போகிற மாதிரி பேய்த்துருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் போங்க, இஃப்தாருக்கு வாங்க வீட்டுன்னு சொல்லுங்க, இஃப்தாருக்கு நீங்கள் போங்க, ஏதாவது பொருளை வேண்டி கொண்டே கொடுங்க, சலாம் சொல்லுங்க. விரட்டி விட போகிறாங்களா, விரட்டி விடட்டுமே, என்னுடைய நானா தானே, விரட்டட்டும். அப்போ சலாம் சொல்லி தொடங்க, மன்னிச்சு விடுங்க, குடும்பம் சேர்ந்துக்கும். குடும்பத்தில் மன்னிப்பு வந்துட்டேன்டா கோபம் இல்லாமல் போய்த்துரும். கோபத்தை அடக்கி அடக்கி வச்சிருக்கிறீங்க, மன்னிப்பு கொடுக்கும் வரைக்கும் அந்த கோபம் அடங்கி அடங்கி அங்கே தான் இருக்கு, எவ்வளத்தையாவது வெடிக்கும். மன்னிச்சே விட்டா முடிஞ்சு வச்சுக்க, மன்னிச்சிட்டேன் அப்படி என்றால் எல்லாமே தீர்ந்து போகும். அப்போ குடும்பங்களுக்குள்ள நிறைய விரிசல்கள் இருக்கும். நம்ம உமா தான், நம்ம பாப்பா தான், நம்ம நானா தம்பி தான், மன்னிச்சுடுவோமே, இதான வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு, குடும்பம் சேர்ந்துருவோமே, புனிதமான ரமலானே, அல்லாஹ் எனக்கு இறக்கப்படணும், அல்லாஹ் எனக்கு அருள் செய்யணும், அல்லாஹ் என்னை மன்னிக்கணும் என்று தானே ரமலானை எதிர்பார்க்கிறோம். அப்போ நானும் இறக்கப்படணும், நானும் மன்னிக்கணும், நானும் விட்டு கொடுக்கணும், நானும் சேர்ந்து நடக்கணும். அப்படின்னா என்ன, அல்லாஹ் ரோசக்காரன் இல்லை, நாக்கி தண்ணி கொடுத்தா நாங்கள் உனக்கு இறக்கம் காட்டுவேன்னு சொல்கிறான் இல்லையா அல்லாஹ். அப்போ நீயே மன்னிச்சுடு. சில்மன் கத்தாக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில்மன் கத்தாக், வெட்டியவனே ஒட்டி வாழங்கிறாங்க. அவன் வெட்டினாலும் பரவாயில்ல, நீ சேர்த்துக்க, அவன் வெட்டினாலும் நீ சேர்த்துக்க, வெட்டியவனே ஒட்டி வாழங்கிறாங்க. அப்போ நம்மளே போய் சேருவோமே, நம்மளே போய் பேசுவோமே. அதான் ஒல் ஆஃபீனா அனின் நாஸ், அடுத்தவர்களை மன்னிக்கிறது. அப்போ இப்படி மன்னிச்சுக்கிட்டு போனோம் என்றால் கோபத்தை அடக்கிறது லேசாக இருக்கும். இது முக்கியமாக இந்த முத்தகீன்களுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா தொடர்ந்து ஆல இம்ரானுடைய 134வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ இல்லத்தரசிகள் இதில் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை கோபத்தை அடக்கி நடப்பதை ஏற்றுக்கிட்டு, இவர் இப்படித்தான் இது இப்படித்தான்ங்கிறத ஏற்றுக்கிட்டு பேசும்போது பாசிட்டிவாக பேசி சமாதானப்படுத்தி அவங்கள மன்னித்து விட்டு கொடுத்து குடும்பத்தை கொண்டு போகிறது இந்த இல்லத்தரசிகளுடைய பொறுப்புகளாக என்ன செய்யும் இருக்கும். அப்போ இந்த விஷயம் இருந்தால் தான் பிள்ளைகளை நம்ம கைட் பண்ணலாம், பிள்ளைகளை என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோன்பு வந்தாலே இல்லத்தரசிகள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வீட்டு பொறுப்பே நம்மகிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நாம் அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறது, பிள்ளைகளுக்கு நம்ம சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, கண்காணிக்கிறது. இப்போ இதை செய்ய முடியாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம், எல்லாருமே ஃபோனில் தலையை குனிஞ்சிக்கிட்டு அடிமை ஆகிட்டோம், நம்ம ஃபோனில் உட்காந்துட்டோம். பிள்ளைகள் பாவம், பிள்ளை நோன்பு, அவனை நோன்பு வாட்டும், அவனுக்கு ஒரு ஃபோனை கொடுத்துருவோம். நம்ம அப்படி இல்லாமல் நாமளே பேசும், இந்த ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நாமளே பேசுவது, நாமளே ஹதீஸ் வாசிக்கிறது. இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம், தர்ஜுமத்து குர்ஆன் வாசிக்கிற நாம் ஆளுக்கு ஒரு பக்கம் வாசிக்கிறேன், இல்லாட்டி ஆளுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன், எப்படி வாசிக்கிறீங்கன்னு பார்ப்போம், என்ன விளங்குறீங்கன்னு கேட்போம். அப்படி ஒரு விளையாட்டு, அது ஒரு விளையாட்டாக்குறோம். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க, சரி அழகாக வாய்ச்சிங்க, இதில் என்ன உங்களுக்கு விளங்குது, நீங்கள் என்ன விளங்குறீங்க, நமக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடுக்குறோம், தெரியாட்டி நோட் பண்ணி வைக்கிறோம், கேட்டுக்கிறது. அடுத்த வசனம். அப்போ நமக்குள்ள ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும், பிள்ளைகள் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும். வெளியே போய் மத்தாக்களோட விளையாடுறது எந்த பொந்தில் என்ன வாம்பிருக்குன்னு தெரியாதுல்ல. இப்போ பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுதுன்னு சொல்கிறோமே, உண்மை என்ன, கெட்ட வார்த்தையா, கேட்ட வார்த்தை அதுதான் பேசுது பிள்ளைகள். அப்போ வெளியில் போய் கேட்டுக்கு வரான், அதை கேட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு நம்ம வைக்கிறது கூடாது. ஏன்னா நம்மளோடையே வச்சுருந்தா கேட்ட வார்த்தை நல்ல வார்த்தை தான் வைக்கணும். நம்ம பிள்ளைக்கு முன்னால் நல்லா தான் இருப்போம், அடுத்தது நல்லா இருப்பேனா, தெருவில் உள்ள பிள்ளை நல்லா இருக்குமா, அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ரொம்ப கவனிக்கணும். தராவி தொழுவே நடந்துடும், தொழுதுகிட்டு இருப்போம், ஆண்களும் தொழிட்டு இருக்காங்க, பெண்களும் தொழிட்டு இருக்காங்க, இளவட்டுக்கள் வெளியில் நின்றோம். உம்மா நினைக்கிற பின் சப்புல மகள் நிற்காண்டு பாத்ரூமுக்கு போயிருக்காள்ன்ட்டு நினைக்கிறது, உம்மாட ஃபோனை வச்சுக்கிட்டு பொடியன்கிட்ட ஃபோன் பேசிட்டு மெசேஜ் பண்ணிக்க நிற்பான். இந்த காதல் கலாச்சாரம் கண்மூடித்தனமாக பரவிச்சு. எப்போ இந்த ஜூம் கிளாஸை தொடங்கினோமோ அப்போ 10 வயசுலேருந்தே லவ் ஸ்டார்ட்டு. அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து, ஒரு வாய்ப்பு கொடுத்து, அதை மறுமலர்ச்சி உண்டாக்குறது தான் ரமலான். எப்படி ரமலானில் இபாதத்துக்கள் அதிகமாகுதோ, எப்படி ரமலானில் தர்மங்கள் அதிகமாகுதோ, எப்படி ரமலானில் பள்ளிவாசல் நிரம்பி வழியுதோ, அப்படி ரமலானில் இதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு பர்தாவை போட்டுக்கிட்டு
பள்ளிக்கு போறோம்னு சொல்லிக்கிட்டு பொரியனும் வெளியிறங்கி பொடிச்சுகளும் வெளியிறங்கி உம்மா அப்பா பிள்ளை இபாதத் செய்தன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா அது பாட்டுக்கு வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பாவ அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ வீடியோக்களை எடுத்து போடுறாங்க இந்த சமூக வலைத்தளங்கள். அந்த பள்ளி வாசலில் பாத்ரூம் சைட்டில் ஒளிச்சு நின்று ஒருத்தன் வீடு எடுத்து பாருங்க, கிசு கிசுப்பேன் எப்படி காய்ச்சி நிற்காங்கன்னு பாருங்க, என்ன நடக்குது பாருங்க. இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு பக்கம் தொழிட்டு இருப்போம், இன்னொரு பக்கம் வேற வேலை நடந்துகிட்டு இருக்கும். விளங்கிட்டா? அப்ப குல்லுக்கும் ராயிவ குல்லுக்கும் மசூலின் என்ற ஐயத்திஹி, நீங்க ஒவ்வொரு பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்பு பற்றி நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. கவனிங்க, ஆண்கள் ஆம்பளை பிள்ளைகளையும் இந்த பக்கத்தையும் பார்த்துக்கலாம். பெண்கள் சைடுக்கு நாங்கள் வர முடியாது இல்லை, திரையை போட்டு வச்சிருக்குது இல்லை. அவங்க வாட்டுக்கு நீங்க ஃபுல்லா அல்லாஹ் கிட்ட நெருங்கி அப்படியே திக்கிரல அப்படியே லைச்சு போயிட்டீங்க, மகளை காணலை. நாம் எல்லாரும் நினைக்க என்ற பிள்ளை தங்கம் உண்டு, உண்ட பிள்ளையும் தங்கம் என்ற பிள்ளையும் தங்கம், சைத்தான் தங்கம் இல்லையே தங்கம். அதுக்கு எடுத்துருமே. கவனிச்சுக்கோங்க, மகளை முன் சப்பில் வச்சுட்டு உமா பின்னுக்கு நில்லு. உன்னை தாண்டி போகணும் இல்லை, நீ பின்னுக்கு நில்லு. இது வயசான மக்களை முன்னுக்கு அவளுகளே செட் பண்ணி விட்டுருவாங்க, உமா முன்னுக்கு போங்க. அதுகள் பின்னுக்கு வேண்டிய நேரம் ஓடுது வருதுகள், நாங்கெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அப்போ ரொம்ப கவனிக்கணும். நம்ம எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம். நோம்பில் நோம்பு வச்சுட்டு காலையில் சுபகு சொல்லிட்டு ஒரு தூக்கம் போட்டுருவாங்க. இந்த தூக்க டைம் இந்த பிள்ளைகள் தனக்கு வசதியாக எடுத்துக்குது. வீட்டில் எல்லா திருடனும் அதுதான் பயன்படுத்துவான். ரமலான் காலத்தில் களவு போகிறது சுபகுக்கு பிறகு. நல்லா முஸ்லீம்கள் தூங்குவாங்கன்னு அவனுக்கு தெரியும். விளங்கிட்டா? எடுக்கிறவன் முஸ்லீமாவும் தான் இருக்கிறான் தெரியும். நோம்பு வச்சாக்க நல்லா தூங்குற டைம், அழகா போய் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த தூக்க டைமை தான் இவங்க ஃபோன் பரிமாற்றங்களுக்கும் வெளியில போய் நின்று பேசுறதுக்கும் கேட்டாடிய நின்று கதைக்கிறதுக்கும் உள்ள வந்து உட்காரத்துக்கும் வாய்ப்பாகவும் பயன்படுத்துறாங்க. கவனிச்சுக்கோங்க, கவனமாயிருங்க. நம்ம பொறுப்புதாரிகள் நாளை மறுமையில் நம்முடைய பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவோம் அப்படிங்கிறத இல்லத்தரசுகள் என்ன செய்யுங்க, கவனிச்சுக்கோங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், இந்த முத்தகீன்கள பண்பு சொல்றான் அல்லாஹ். கோபத்தை அடக்குவாங்க, தர்மம் செய்வாங்க, கோபத்தை அடக்குவாங்க, அடுத்தவங்களை மன்னிப்பாங்க. அடுத்த பண்பு என்ன சொல்லலாம்? மானக்கேடான விடயத்தை செய்தால், பாவத்தை செய்து விட்டால் ததக்கருல்லாஹ், அல்லாஹ் நினைச்சுக்குவாங்க. ஐயோ அல்லாஹ் பார்த்திக்கானே. இதைத்தானே நோன்பு செய்யுது. நோன்பு முழுக்க அல்லாஹ்ட நினைப்போடு தான் நம்ம இருப்போம். உளு செய்யக்குள்ளையும் அல்லாஹ் பார்த்திக்கான், உள்ளுக்கு பீத்தக்கூடாது. குளிக்கக்குள்ளையும் அல்லாஹ் பார்த்துட்டிருக்கான், குளிக்கக்கூடாது. கதவு பூட்டிருக்கு, பச்சை தண்ணி இருக்குது, தாகம் நிறைஞ்சிருக்குது, எடுத்து குடிக்க மாட்டேங்கிறோம், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ தக்கருல்லாஹ், அல்லாஹ் நினைச்சுக்கிறாங்க. முத்தகிங்களுடைய பண்பு இதுதான். நோன்பின் நோக்கமே லஅல்லக்கும் தத்தகுன்ங்கிறான், முத்தகிங்கள் ஆகிறதுக்குங்கிறான். இந்த வசனத்துல முத்தகிங்களுடைய பண்பு என்ன தெரியுமா? மனுஷன் தானே, பாவம் செஞ்சிட்டீங்க, தக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைச்சு பயப்படணும். ஐயோ அல்லாஹ் பார்த்துக்கிட்டே நம்ம பாவம் செஞ்சிட்டோமே, இந்த தவறை செஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு மனசு வருந்துவார். வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவருடைய பாவத்துக்கு மன்னிப்பு தேடிக்குவார். மன்னிப்பு தேடுறோன்னே சிலர் கபர் அடிக்க ஓடிடுவாங்க, மகான்கள்ட்டு கட்டுவாங்க. ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் சொல்லலாம், ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவருடைய பாவத்துக்கு மன்னிப்பு தேடுவாங்கன்னு சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்றேன்? ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா பாவத்தை மன்னிக்க? அவன் தான் கேட்கணும். கபர்கிட்ட ஓடுற, கபர்கிட்டையும் பெரியார்கள்ட்ட ஏன் ஓடுற? அல்லாஹ் கிட்ட கேளு, மன்னிப்பு கேட்கணும். வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், செஞ்ச பாவத்தை திரும்ப செய்யாமலே இருக்கணும்ங்கறான் அல்லாஹ். விட்டுட்டா திரும்ப தொடங்கக்கூடாது. இந்த நோம்பு வந்தானே சிக்கெட்டை விட்டுடுவாரு, பெருநாள் அன்றைக்கு 2 பக்கெட்டு பண்ணிடுவார், முடிஞ்சு வச்சுக்காக. சிகரெட்டை விட்டுட்டாச்சு, நோம்பு வருது, சிக்கெட் நீ ஹராம் விட்டுட்டார். மாஷா அல்லாஹ், இன்றைக்கு பெருநாள், இன்றைக்கு புல் அடி ஃபில்டர் மூட்டி அடிக்கிறேன், ஒரு குச்சியில் 1 பக்கெட் அடிக்கிறேன், 2 பக்கெட் அடிக்கிறேன். வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமுன், தெரிந்துக்கிட்டே அந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க. கேர்ள் ஃப்ரெண்டு வச்சிருப்பாங்க, பாய் ஃப்ரெண்டு வச்சிருப்பாங்க, ஃபோனில் தேவையில்லாத படம் பார்ப்பாங்க, அது அசிங்கமான விஷயத்தை பார்ப்பாங்க. நோம்பு வருது அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு விட்டுவாங்க, பெருநாள் அன்றைக்கு ரீலோடு. அப்போ அந்த திரும்ப செய்யக்கூடாது, பாவத்தை வருந்தணும், அல்லாஹ் கிட்ட போய் கெஞ்சணும், அடுத்ததை திரும்ப செய்யாமலே தன்னை பாதுகாக்கணும். இவர் தான் முத்தகீன், இவருக்கு தான் சொர்க்கம், இவங்களுக்கு தான் அந்த முத்தகீன்கள் பண்பு அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து ஆல இம்ரான் 133, 134, 135 வசனத்தில் சொல்லிட்டு 136வது வசனத்தில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லி காட்டுறான்? உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம், இவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்குது. முதல்ல நமக்கு தேவை அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. வஜன்னாத், அதுக்கு சுவன தோட்டங்கள் கிடைக்குது. முதல்ல அல்லாஹ் என்ன சொன்னா? அல்லாஹ்வோட மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து முன்னேறுங்கிறான். இந்த பண்பெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ்வோட மன்னிப்பும் சொர்க்கமும் இருக்கும், அதுல ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், எப்பவுமே நிரந்தரமா இருப்பாங்க. இப்படித்தான் அந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிச்சு இதுதான் நிஅம அஜ்ருல் ஆமிலுங்கிறான்.
சிறந்த ஒரு கூலி அமல் செஞ்சாக்களுக்கு இதுதான்ங்கிறான். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன எடுக்கிறது, இல்லத்தரசிகள் இதிலிருந்து என்ன படிப்பினை எடுக்கிறது அப்படின்னு சொன்னால், நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பாவங்களை முதல்ல நாம் கையிடணும், திரும்ப தொடங்கக்கூடாது. நோன்பு வந்தால் இந்த சீரியல் பார்க்குறதையெல்லாம் விட்டுடுவோம், ஆனால் திரும்ப தொடங்கிடக்கூடாது. தேவையே இல்லை, தேவையில்லாமல் இதுகளை பார்க்குறது, ஃபோன்லேயே நேரத்தை கழிக்கிறது, இதுகளை விடுவோம். நம்ம என்னன்னா சும்மா சும்மா ஒன்றுமில்லை, சும்மா பாய் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு, ஸ்டாஃபு, எதுக்கு அது? அல்லாஹ் தஆலா 33வது அத்தியாயம் 32வது வசனத்தில் சொன்னா, வலா தஹ்பான பில் கவுல், போனுக்கே வந்த வசனம் மாதிரி சொல்றான். குரலால் பில் கவுல்ங்கிறான், பேச்சால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அந்நிய ஆண்களிடம் தனித்திருக்க வேண்டாம், அந்நிய ஆண்களிடம் குலைந்து குலைந்து பேச வேண்டாம். சூரத்துல் அஹ்ஸாப் 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். செய்யனாங்கிறான், செய்யக்கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னையும் உங்களையும் போல சாதாரண மக்களுக்கு இல்லை, மகான்கள், அவுலியாக்கள், பெரியார்கள் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் 1000 மடங்கு பெரிய, உயிரோடு இருக்கும்போது சொர்க்கத்துக்கு நன்மறைன்னு சொல்லப்பட்ட சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. நம்மெல்லாம் அவங்க கால் தூசி கூட சமம் கிடையாது. அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தானா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். குரலால் எப்படி தனிச்சிருக்கிற? உடலால மட்டுமா தனிச்சிருக்கிறது? குரலாலையும் தனிச்சிருக்க கூடாது. தேவையில்லாத பேச்சு இருக்கு, தேவையில்லாத இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்கிறாங்களாம். இண்டிவிஜுவல் கிளாஸ் எதுக்கு வைக்கிறேன்? ஏன் இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்கணும்? எவ்வளோ பெரிய தப்பு நடக்குது. பிள்ளைக்கு ஓதி கொடுக்க அசரத்து வந்து போறாரு, பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான், ஆனால் டீ கொண்டே கொடுக்கறது பொம்பளை பிள்ளையாச்சே, அம்மாவாச்சே. எதுக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ்? எதுக்கு தனியான சந்திப்பு? 10 வயசை அடைந்தால் படுக்கையை பிரிக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தகப்பனுக்கும் தாய்க்கும் சொல்லி இருக்கிறாங்க. சொந்த பிள்ளைய கூட 10 வயசுக்கு மேல தூக்கத்தில் பக்கத்தில் வைக்கக்கூடாது. என்றால் தூக்கத்தில் நீ இல்லை, உன் கை எங்க படுதுன்னு உனக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. எவ்வளவு ஒரு கவனமான ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் பாருங்க. 10 வயசை அடைந்தால் படுக்கையை பிரி, விளங்கிட்டா? 7 வயசு அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்க, 10 வயசு இருந்தால் தொழுகையை கொண்டு அடிங்கன்னு தான் பயான் சொல்றோம். அதே ஹதீஸ்ல அடுத்த பகுதி என்ன தெரியுமா? படுக்கையை பிரியுங்க. 10 வயசு அடைஞ்சா ஆம்பளை பிள்ளையும் வாப்பாவா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையும் உமாவா இருந்தாலும் சரி, தாத்தாவும் தங்கச்சியுமா இருந்தாலும் சரி, அண்ணனும் தம்பியுமா இருந்தாலும் சரி, 10 வயசானா தனி படுக்கலாம். தூக்கத்தில் நான் இல்லை, நீ இல்லை. அப்ப பெத்த தாய் தகப்பனே 10 வயசுக்கு மேல படுக்கையை பிரிக்க சொன்ன இஸ்லாத்துல இருந்துகிட்டு தனியா ஆட்டோவில் போக முடியுமா? தனியா சருக்கிட்ட கிளாஸுக்கு அனுப்ப முடியுமா? மௌலவி சாப்புக்கிட்ட தனியா வகுப்பு எடுக்க முடியுமா? குர்ஆன் ஓதை கொடுக்கறதுக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? அவர் மௌலவி, இது குர்ஆன், சந்தேகப்படக்கூடாது. ரசூலுல்லாஹ் நம்ம அந்த மௌலவி சாப்பை விட 1 கோடி மடங்கு பிரம்மாண்டமான சஹாபாக்களை பார்த்து தான் சொன்னாங்க, தனிச்சிருக்காது முடியாது. அது வானத்தால் விழுந்ததே இல்லை, ஷைத்தான் விளையாடிடும். மனுஷன் தான் அது. எத்தனை விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ எல்லாரோடையும் இருந்து வந்துடணும். தனிமையாக இருக்கிறது, லேட்டாக போகிறது, 8 மணி பிறகு வகுப்பு போகிறது, கிசுக்கிறது, ஃபோனில் மெசேஜ் பண்ணுறது, ஃபோனில் கொடுக்கறது, கவனமாக இருங்க. நம்மளும் தனியாக சரியாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு வீட்டில் ஹிஜாபுடைய ஒரு பேச்சு இருந்தால்தான் பிள்ளைகள் அதை கவனிக்கும். வீட்டில் வர மாப்பிள்ளோட கூட்டாளிக்கு நாம போய் தண்ணி கொடுத்தா என்ன செய்யணும்? அவங்க வைஃபுக்கு சலாஞ்சன்னு சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு போய் பக்கத்தில் இருந்து காய்ச்சிட்டு இருந்தா பிள்ளைக்கு அஜ்னபி மஹ்ரம் உறவு விளங்குமா? ஒரு வீட்டில் சின்ன வீடோ பெரிய வீடோ, வசதி இருக்குதோ இல்லையோ, கேட்டிங் முக்கியம். ஆண்கள் பகுதி வேற, பெண்கள் பகுதி வேற, அவ்வளவுதான். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பஸ்ஸில் போகும்போது பக்கத்து சீட்டில் ஆம்பளை இருந்தால் எழும்பிக்கிட்டு போகிறோம், இருக்க மாட்டேங்கிறோம். ஆனால் ஃபோனில் மட்டும் 30 ஆம்பளைகளோட தனிச்சிருக்கிறோம், கமெண்ட்ஸ் பண்ணுறோம், லைக் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம். அவன் எவனோ போட்டோன்னே சூப்பரங்கிறான். எதுக்கு உனக்கு? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அப்போ அஜ்னபி மஹ்ரம் உறவு பேணி நம்ம பாவத்தை விட்டு விலகி இதை ரொம்ப கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இல்லத்தரசிகள் தான் இந்த வீட்டை சமாளிக்கணும். நன்மை ஏவி தீமையை தடித்து பிள்ளைகளை தன்னுடைய கொன்றோல வச்சிருக்கணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப கவனிக்கணும். நம்ம பெண்களுக்கு ரொம்ப கவலையான ஒரு விஷயம் என்ன? சஹருக்கும் சமைக்கணும், தஹஜ்ஜத்துக்கும் தராவிக்கும் போகணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், இபாதத்தும் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சமைக்கிறதும் ஒரு இபாதத்து தான், பிள்ளைகளை பராமரிக்கிறதும் ஒரு இபாதத்து தான். கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னமல் அமல் பின்னியாத்ங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அமல்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டு தான்ங்கிறாங்க. நாம் இந்த பிள்ளைகள் நோன்பு வைக்கிறதுக்கு, மாப்பிள்ளை நோன்பு வைக்கிறதுக்கு, இவங்க பள்ளிக்கு போகிறதுக்கு அந்த ஏற்பாடுகள், அவங்க உடுப்பை ரெடி பண்ணுறோம், அவங்களுக்கு சாப்பாடை ரெடி பண்ணுறோம், பிள்ளைகளை கவனிக்கிறோம், பிள்ளைகளுக்காக எழும்புகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். அவங்க தஹஜ்ஜத் தொழுத நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப கவனம். இப்போ ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால்,
நான் தஹஜ்ஜத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைகளை செய்யாமல் போய்த்துறோம். நான் தஹஜ்ஜத்துக்கு போகணும், நான் கியாமுல் லைலுக்கு போகணும், நான் தராவிக்கு போகணும் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் வேற விரிசல்கள் எல்லாம் ஏற்படுது, வேற விரிசல்கள் எல்லாம் ஏற்படுது. அப்போ அப்படி இருக்கக்கூடாது. கணவனுக்கு என்ன தேவை அதை கொடுங்க. அது ரமலான் காலம், நான் நோன்பு, நான் தஹஜ்ஜத் தொடங்கணும், இதெல்லாம் தர முடியாதுன்ற நீங்கள் அடக்கினீங்கண்டா மனுஷன் தவறு செஞ்சிருவான். அப்போ அது அல்லாஹ் அனுமதிச்சதை நம்ம என்ன செய்யணும்? அதுவும் ஒரு இபாதத், அதுவும் ஒரு இபாதத்து தான். பிள்ளைகளுக்கு சமைச்சு வைக்கிறீங்க, வீட்டை கவனிக்கிறீங்க, கணவன் பிள்ளைகளை கவனிக்கிறீங்க, இதுகளை செய்கிறீங்க, கண்டிப்பாக அதில் நன்மை என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கும். பெண்களுக்கு அந்த சிறப்பு இருக்குது. ஏன்னா ஆண்கள் பள்ளிக்கு போய் ஜமாத்தை தொழுவாங்கல்ல, பெண்கள் நீங்கள் வீட்டில் தொழுங்க, அந்த நன்மை கிடைக்கும். பெண்கள் வந்து கேட்டாங்க, அவங்கெல்லாம் ஜிஹாதுக்கு போகிறாங்க, நாங்கள் வீட்டிலேயே இருக்கிறோம், நீங்கள் வீட்டிலேயே பிள்ளைகளை பார்த்துக்கிறீங்க, அந்த நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இதுகளை செய்கிறதுனால எங்களுக்கு இபாதத்து மிஸ் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களோட எண்ணத்துக்கு கூலி கிடைக்கும். நீங்கள் அவசர அவசரமாக வீட்டிலையும் வேலை செய்யணும், சமைக்கணும், நேரத்தோட ஓடணும், பிள்ளைகளை பார்க்கணும், அதுக்குள்ளே கொஞ்சம் தொழுறீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க. நின்று தொழுது ஃபுல்லாக நின்றாக்களுக்குரிய நன்மை நீங்கள் கொஞ்ச நேரம் நின்றதுக்கே எல்லாம் தூக்கி தந்துடுவான். இன்னமெல்லாம் அமாலு பின்னியா, அமல்கள் எல்லாம் அந்த எண்ணத்தை கொண்டு தான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னறாங்க சொல்லி காட்டிட்டாங்க. அதனால் அந்த கவலையை நம்ம விட்டுருவோம். நம்ம அந்த கவலையை விட்டுட்டு கண்டிப்பாக நமக்கு கூலி கிடைக்கும். நாம் இதை சரியாக கவனிக்கணும், பிள்ளைகளை கண்காணிக்கணும், கணவனை கண்காணிக்கணும், அமல்களை தூண்டிவிடணும், ஆசைகளுக்கு நம்ம அந்த ஆசை ஊட்டி அவர்களுக்கு என்ன செய்யணும்? இவங்களுக்கு நேர்வழி படுத்தணுங்கிறதுல கவனமாக இருக்கணும். பெண்கள் நினைச்சா இதை சாதிக்கலாம். இந்த ரமலான் வருஷத்தில் ஒரு தடவை தான் வருது. அவ்வளோ பெரிய நன்மை இருக்குது. அல்லாஹ் அவ்வளோ பெரிய அருளை செய்வான். ஒரு சிலர் என்ன செய்வாங்க? ரமலான்லாம் உழைக்கணும், ரமலான்லாம் பெட்டிச்சு போடணும், நெருப்பில் நிற்கணும், கஞ்சி காய்ச்சணும், பிஸ்னஸை பார்க்கணும், நெருப்பில் நிற்கணும், எனக்கு நோன்பு முடிக்க முடியாது, தொழிலை பார்க்கணும், வாய்ப்பை பயன்படுத்தணும், காற்றுள்ள போதே தூட்டிக்கோ அப்படின்னு சொல்லும்போது பக்கவாத்தியம் பண்ணிடக்கூடாது, பக்கபலமாக இருந்துடக்கூடாது பெண்கள். நாங்கள் என்ன சொல்லணும்டா, ரிஸ்க் இழக்கிறவன் அல்லாஹ், ரிஸ்க் இழக்கிறவன் அல்லாஹ். சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமாமின் தாபத்தி ஃபில் அர்லி இல்லா அல்லாஹி ரிஸ்குஹா. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறான். அல்லாஹ் ரிஸ்க்கை எடுத்துட்டு தான் தருவான். இது வருஷத்தில் ஒரு தடவை வர்றது. அடுத்த வருஷம் உயிரோடு இருப்போமோ இல்லையோ தெரியாது. இந்த ரமலான் தான் கடைசி ரமலான்னா கூட இருக்கலாம், நமக்கு அடுத்த வருஷம் இருப்போமோ இல்லையோ தெரியாது. வாய்ப்பை பயன்படுத்தணும். இந்த ரமலான் மாசத்தில் ஒரு இரவு இருக்குது, அதை சூரத்துல் கத்ர்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ரில் கத்ருடைய இரவில் இறக்கினோம். அந்த லைலத்துல் கத்ர் கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு பாதி நாள். 1000 மாதம் என்பது 83 வருடங்களை விட அதிகமாக இருக்குது. 83 வருடங்கள் சொச்சம் ஒரே இரவு அமல் செஞ்ச நன்மை நமக்கு கிடைக்குது. அவ்வளவு நாளைக்கு பெட்ரி சுட்டு விட்டா எவ்வளவு நம்மக்கிட்ட வரப்போகுது? நீ என்ன செய்ய போற? அல்லாஹ் அலினருக்கு கிடைக்கும். அப்ப பெண்கள் சொல்லணும் ஒன்றும் இல்லை, நமக்கு முக்கியம் இந்த ரமலான்ல நீங்க நோன்பு வைக்கணும். ஒரு நோன்பு நீங்க விட்டுடக்கூடாது. உங்களுக்கு நோன்பை பிடிச்சிக்கிட்டு எம்பட்டு செய்யலாமா அம்பட்டு செய்யுங்க, அல்லாஹ் அருள் செய்வாண்டு பெண்கள் சொல்லி தைரியத்தை உண்டாக்குங்க. ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான்னு குர்ஆன்ல சொல்லும் போது என்னமோ மந்திர மாதிரி தெரியும். நேரடியாக பார்த்தோம், நம்ம ரிசுக்கு பொறுப்பு அல்லாஹ் எடுத்துட்டான்னு சொன்னதை நேரடியாக பார்த்தோம். கொரோனா வந்துச்சு, 3 வருஷம் இழுத்து மூடிட்டோம் கடையை. சந்தைகள் இல்லை, சந்திப்புகள் இல்லை, எவனாவது பட்டணி கிடந்து செத்தானா? 3 வருஷம் கொரோனா வந்து கடையை பூட்டினோமே, ரோட்டுக்கு போகலையே, வியாபாரம் பண்ணலையே, வேலைக்கு போகலையே, எவன் செத்த? சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஓடி ஓடி வேலை செஞ்சதை விட இப்போதான் நல்ல சாப்பாடு கிடைக்குது, அதை விட இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஒரு காலி எக்ஸிடம் பட்டு பேண்டேஜ் போட்டு 6 மாதம் படுத்த குடும்பம் செத்து போகலையே, ஏதாவது ஒரு மாற்று வழி நடக்குதா இல்லையா? அப்போ மாசக்கணக்கில் ஹாஸ்பிட்டலில் ஒரு வீட்டுக்கு உழைக்கக்கூடிய ஆம்பளை ஓட்டில் இருக்கிறான், எக்ஸ்ட்ரா செலவு வருது. அந்த அவ்வளோ காலத்துலேயும் வளமையாக செலவழிக்கிறத விட அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா செலவு. ஒவ்வொரு நாளும் ஆட்டை பிடிச்சி சாப்பாடு கொடுக்கணும் வரணும், டீ கொண்டு போய் ஊற்றி கொடுக்கணும் வரணும், அதுக்கு வேறு செலவு. இதெல்லாத்தையும் சேர்த்து சமாளித்து எப்படியோ பொழுது போகுதா இல்லையா? அப்போ என்ன அது? அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறான். ஏன் இந்த ரமலான்ல செய்ய முடியாது? இந்த ரமலான்ல நோன்பு பிடிக்காம, இந்த ரமலான்ல நோன்பு பிடிக்காம தொழில் செஞ்சு நமக்கு காசு வந்து அப்படியே பறந்துருவோமா? இந்த உலகமே கையில் கிடைச்சாலும் அல்லாஹ்வோட ஈமானும் இஸ்லாமும் கிடைக்கிற மாதிரி இருக்குமா? சூரத்துல் மாயிதா 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்?
இன்னல்லதீன கஃபரு லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன் வ மிஸ்லுஹு மஅஹு. அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் இந்த உலகமும் இருந்து இந்த உலகத்தை போல இன்னொன்றும் இருந்து யஃப்தது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா, அத்தனையும் கொடுத்து அல்லாஹ் கிட்ட மறுமையின் தண்டனையில் தப்பிக்க கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறான். உலகம் 2 மடங்கு இருந்தாலே தண்டனையில் தப்பிக்க முடியாது. இந்த அமல்கள் நம்மளை தப்பிக்க வைக்குமே. எம்பட்டு சம்பாதிப்பீங்க இந்த ஒரு மாசம் நம்ம கடையை திறந்து கஞ்சி காய்ச்சி விட்டு? இந்த ஒரு மாசம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி எம்பட்டு சம்பாதிக்க போறீங்க? செய்யுங்க, இல்லைன்னு சொல்லல, கொஞ்சமா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எளின ரிஸ்க் கண்டிப்பா கிடைக்கும். நாம எங்க உயரமா பிறந்தாலும் எழுதப்படாத ரிஸ்க் கிடைக்காது. அமெரிக்காக்கு ஜனாதிபதி ஆனாலும் எழுதப்படாத ஒரு பருப்பும் கிடைக்காது. சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் எழுதின பருப்பு உங்களுக்கு கிடைக்காம சாகவும் மாட்டேங்குது. இதுதான் கலாக்கதர். கலாக்கதர் அதானே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டானே, ஒமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அல்லாஹி ரிஸ்குஹா அண்டே, அல்லாஹ் எளின ரிஸ்க் நமக்கு கிடைக்கும்ண்டே. அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ரமலான் காலத்தை நோன்பு பிடிக்காம, நோன்பு தொழுகை இல்லாம, அவன் கடை திறக்கணும் வியாபாரம் பண்ணணும்னு தொழுகை இல்லை. தொழுங்க தொழுங்க, அந்த இடவழியில உங்களுக்கு வியாபாரம் நடக்கும். தொழுகையே இல்லாம நீங்க வியாபாரம் பண்ணி எவ்வளவு சம்பாதிக்க போறீங்க? தொழுகையே இல்லாட்டி நம்ம சொர்க்கம் போக முடியுமா? சூரத்து நிசா 103வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி என்ன சொல்றான்? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூத்தாங்கிறான். இந்த தொழுகை மூமின்களுக்கு ஒரு நேரம் குறித்த கடமையாக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த தொழுகையை விடக்கூடாதுங்க. சூரா அல் முத்தஸ்ஸிர் 42 43வது வசனத்தில் சக்கர் என்கிற நரகத்தில் அவர்கள் இருக்கிறார்களே, மா சலக்கக்கும் ஃபி சக்கர், எதுக்கு இதுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்கப்படும். லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்க தொழாம இருந்துட்டோம்னு அவங்க சொல்லுவாங்கங்கிறான். அப்ப தொழுகை ரொம்ப முக்கியம். அந்த தொழுகையை விட்டுறாதீங்க. நோன்பு காலங்கள், நோன்பை விட்டுறாதீங்க. நோன்பு காலங்கள் இதுக்கு பயிற்சி கொடுங்க. முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். கடைசி 10 இன்னும் கண்டிப்பா நம்ம அமல் செய்யணுங்கிறான். கடைசி 10 தான் லைலத்துல் கத்ர் இரவு. இல்லைங்கடா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் இரவு கடைசி 10 ஒற்றை இரவுகளில் தேடுங்கள் என்றாங்களே. அப்ப கடைசி 10 தான் அந்த லைலத்துல் கத்ர் இரவு இருக்குது. அந்த கடைசி 10 தான் தொழுகையாளிகள் குறையுது பள்ளிக்குள்ள. ஏன்? உடுப்பெடுக்கிற கலாச்சாரம் ஸ்டார்ட். கடைசி 10 தான் கடையாக ஏறுறது. வழங்கிட்டா கடையில் எப்படி புருஷன்கிட்ட சொல்றேன், மாப்பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல தெரியுமா? இப்போ நோன்பு திறந்த உடனே போனோம்னா தராவிக்கு வந்துடலாம், சுபகாகும் பாரத்துக்கு. கடையில் இருக்கிறத புரட்டி எல்லாத்தையும் பார்த்து போட்டு ஒரு டிசைன் பிடிக்கல, வாங்க அங்கே போகும். இப்படியே இங்கே இருந்து தியாரி வரைக்கும் போய்த்துருவோம். கடைசியாக பெஸ்ட்டாக பார்த்த கடை தான் நமக்கு சரியா இருக்கு, அங்கே போகும்பாங்க. இதை பெஸ்ட்டாகவே எடுத்துகிட்டு போய்க்கலங்க. அன்றைக்கு தராவி இல்லை, அன்றைக்கு எல்லா ஃபங்க்ஷனும் போயிடுச்சு. அப்போ இபாதத்து செய்கிற டைம் கடைசி 10 பெருநாள் உடுப்பு எடுக்கிற கலாச்சாரம் ஸ்டார்ட். அது பகலையில் எடு, இல்லாட்டி இப்போவே எடுத்து வச்சிருங்க. பெருநாள் உடுப்பு எடுங்க, அதில் என்ன தலையை போட்டு பிக்கிறேங்கிற. உண்மையில் அந்த முடிவெடுக்க முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மனநோய் தான். கோர்ட்டிசோல் ஹோமோன் இன்பேலன்ஸ் ஆனால் தான் முடிவெடுக்க முடியாமல் இருப்பாங்க. அதாவது ஒரு கடையில் போய் 2 ஷர்ட் எடுங்க, இதை எடுக்கணும், இதை எடுக்கணும், இதை எடுப்போமா, இதை எடுக்கணும், இதை எடுக்கிறதா, இதை எடுக்கிறதா, அப்படியே தடுமாறும்போது கடைக்காரன் இன்னொரு ஷர்ட்டை தூக்கி போடுவான். இது அதுவும் நல்லதான் நினைக்கணும், அதை எடுக்கணும். சிலர் அதை போட்டு எடுத்து பொண்டாடிக்கானு 3 அனுப்பிங்க, இதில் எது டக்குன்னு செல்லு, டக்குன்னு செல்லு. முடிவு எடுக்க முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு மனநோயில் ஒரு வகை. நான் எடுக்கிற ஷர்ட்டு நான் எடுப்பேன், எதுவாக இருந்தாலும் ஷர்ட்டு தான். பார்சல் பண்ணிட்டு போனவன் தான் வாழ்க்கையில் முன்னேறுவான். கூட்டாளியை கூட்டிகிட்டு போகிறோம், சட்டை எடுக்கிறது, ஒரு ஷர்ட் எடுக்கிறது, ட்ரௌசர் எடுக்கிறதுக்கு கூட்ட செலெக்ஷன் நல்ல மச்சான் பாடா, ஒரு ஷர்ட் எடுக்கணும் ஆண்டு. ஏன்டா நீ அடுத்தவனை கூட்டி போகிற? நீ போய் பாரு எடி, அப்போ தான் நீ ராஜா. தன்னம்பிக்கையும் ஆளுமையும் ஒரு ஆளுக்கிட்ட இருந்தால் அடுத்தவனை சந்தி நிற்கலாம். போகிறது கடையில் ரைட் ஆகிடும், எதை பார்சல் பண்ண முடிச்சு ரைட் கலாஸ் 5 நிமிஷத்தில் முடிச்சுக்கிட்டு வந்தால் அவன் தான் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு இருப்பான். இதுக்காக டைம் ஒதுக்கிட்டு இருந்தால் அவனால் வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாமல் தோத்துக்கிட்டே இருப்பான். ஜெயிக்கணும், எடுத்தா போட்டுக்கிட்டே போ என்ற சேர்த்து. எனக்கு பிடிச்சா நான் போடுவேன், அடுத்தவனுக்கு இல்லையே, எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் போடுவேன். விளையாடட்டுமே, என்ன வந்துட போகுது, போயிட்டே இருப்பேன். நம்ம இது இந்த ஏரியாவெல்லாம் என்ன சுற்றி சுற்றி அந்த டிசைன் தான் வர போகுது. இல்லை என்ன இருக்குது? அப்போ இந்த முடிவெடுக்க முடியாமல் இந்த புடவை கடையில் போய் படுற பாடி இருக்கு, அந்த கடைக்காரனை போட்டு பிரட்டி. அப்போ சர்வசாதாரணமாக லேசாக முடிக்கிற கேஸை அன்றைக்கு விடிய இருந்து கடையெல்லாம் போட்டு பிரட்டி கடைசியில் முதல் போன கடைக்கு போய் அதை எடுத்துக்கிட்டு வார இந்த கலாச்சாரம் இருக்குதே. இது தயவு செஞ்சு இந்த ரமலானுடைய இபாதத்துக்குள்ள ஒட்டச்சி சுக்கு நூறாக்கும், அதை விட்டுறணும். அதுபோக இந்த ரமலான் காலத்தில் இபாதத்துக்கு நாம் போக வேண்டிய நாம இந்த கடைக்குள்ளே உரசல் இருக்குதே, சுப்ஹானல்லாஹ். சிலர் இருக்கவே கடைக்கு போவான், க்ரௌடு டைமில் அப்படியே பூந்துக்கிட்டு போகணும், அவ்வளோதான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம் செல்லு போவான். இது
அதுக்கு போற உடுப்புகள் இருக்குதே, வெளியில போறதுக்கு உடுப்பு வேண்ட போட்டுக்கு போற உடுப்பு இருக்கிறேன், அதை போட்டு தச்சாளா, தச்சு போட்டாளா, எப்படி இதுக்குள்ள பூந்தாளுங்கிறதையெல்லாம் நமக்கு யோசிக்க வேண்டியதா இருக்குது. அபாயம் போட்டு எப்படி மேக்சிமம் அது கரெக்டா இன்னொரு ஆள் தேவைப்படும் போல இருக்கும், அப்படி கத்தி கூற போட்ட மாதிரி. அப்ப இப்படி உடுப்புகளையும் நம்ம ரொம்ப மோசமாக உடுத்துக்கிட்டு அந்த கிரவுண்டுக்குள்ள ஒரு அஜ்னபி மகரமை பேணி அடுத்தவன் படுது, காலு படுது, கை படுதுங்கிறத கவனிக்காம போய் நம்ம போட்டு போற உடுப்புலையே கடையில் நிற்கிறவன் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தாரான். உங்க உடுப்பு அப்படித்தான் இருக்குது. அந்த உடுப்பு பார்த்துட்டு நீங்க ஒன்றும் சைஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, மேடம் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் போட்டுப்பேன். அவன் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறான். அப்போ தயவு செஞ்சு ஆடை கலாச்சாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரமலான் காலத்தில் இபாதத்தை விட்டு போட்டு கடையில் சுற்றுறதுல இருந்து விலகிறணும். ரமலான் காலத்தில் சம்பாதிக்கணும், உழைக்கணும் வேண்டிட்டு இபாதத்தை கைவிட்டுறாதீங்க. உழைங்க, தொழிற்சீங்க, இல்லைன்னு சொல்லலை. எழுதின ரிஸ்க்கு தான் தலைவரிக்க நீங்கள் நின்றாலும் கிடைக்கும். எழுதாத ரிஸ்க்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் கிடைக்காது. கை நிறைய காசு இருந்தாலும் தொண்டையில் கட்டினா ஒன்றுமில்லை, பட்டையெல்லாம் போகும், ஒன்றும் இல்லை, முடிஞ்சு வச்சு. நம்மளோட பேரில் சீனி ஃபேக்டரியே இருந்தாலும் உங்களுக்கு சுகர் தம்பி சீனி இல்லாமல் தான் குடிக்கணுன்றான் டாக்டர். அப்போ இதான் அல்லா காத்திரி எழுத்து தான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் என்றால் இந்த ரமலான் காலத்தை ஹயாத்தாக்கினது நமக்கு கிடைச்சிடும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய நோக்கம், நோன்பினுடைய நோக்கம் முத்தகீன் ஆகிறதுக்கு, முத்தகீன்கள் சொர்க்கம் போகிறதுக்கு. சொர்க்கம் போகிற முத்தகீன்களுடைய பண்பு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாமல் அல்லாஹ் தஆலா எவ்வளோ அற்புதமாக சொல்லிட்டான். தர்மம் செய்வார்கள், கோபத்தை அடக்குவார்கள், அடுத்தவர்களை மன்னிப்பார்கள், பாவத்துக்கு வருந்துவார்கள், தௌபா செய்வார்கள், திரும்பி செய்ய மாட்டார்கள். இந்த விஷயத்தை செய்தால் நம்முடைய இல்லம், நம்முடைய ஊரும் சிறக்கும், மறுமையும் சிறக்கும். நமக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்த அந்த முத்தகீன்களுடைய பாக்கியத்தை அல்லாஹ் என்றென்றும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.